ரெடியா? யாரு வின் பண்ணுவா? சரி, எழுந்துப்போம். ஒரு சின்ன ஜபத்தோடு நாம இன்னைக்கு இந்த விபிலிய வினாவிடை போட்டியை ஆண்டுடைய பார்த்துருக்கோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். வார்த்தை ஆகிய கடவுளே, எங்கள் இந்த உலகிலே நீ மனுவெடுத்து எங்கள் உள்ளங்களிலே குடிகொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இறை வார்த்தையின் வழியாக தினந்தோறும் எங்களோடு உறவாடி கொண்டிருப்பவரே, இந்த வார்த்தையின் வழியாக எங்கள் வாழ்வுக்கு வளமூட்டுகிறவரே, நன்றி செலுத்துகிறோம். இதோ இன்று இந்த வார்த்தை மீது கொண்ட தாகத்தினால் நம்முடைய 17 அன்பியங்களைச் சேர்ந்தவர்கள் கடின உழைப்பின் வழியாக நிறைய நேரங்களை செலவழித்து உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் போட்டிக்காக மட்டுமல்லாமல் இறை வார்த்தையை வாசிக்கக்கூடிய தூய ஆவியினுடைய உந்து சக்தி இருந்ததற்காக இவர்கள் அனைவருமாக இந்த போட்டியிலே கலந்து கொள்வதற்காக மட்டுமல்ல, இறை வார்த்தையை இப்போது கரைத்து குடித்தவர்களாக வந்திருக்கிறார்கள். அத்தனை பேரையும் நிறைவாக ஆசீர்வதிங்க. உழைப்பினுடைய பயனை அறுக்கக்கூடிய அறிவையும் தெளிவையும் தந்து இந்த போட்டியிலே நல்ல எண்ணத்தோடு பங்கேற்று படித்த யாவற்றையும் நினைவில் கொண்டு சரியான பதில்களை தெளிவான முறையில் வெளிப்படுத்தக்கூடிய ஞானத்தையும் ஞாபக சக்தியும் தந்து அனைவரையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இதை வழி நடத்துகிற நம்முடைய அருள் தந்தைகள் மற்றும் நம்முடைய அருள் சகோதரர்கள், நம்முடைய மறைக்கல்வி ஆசிரியர் அனைவரையும் ஆசிர்வதித்து இந்த நிகழ்வு ஒரு புதிய ஒரு அனுபவமாக மாற எங்களுக்கு அருள் புரிகிறார். எந்த விதமான இடர்பாடும் எந்த விதமான குறைபாடும் தொல்லைகளும் இல்லாமல் இந்த நிகழ்வு எங்களுடைய வாழ்விலே மறக்க முடியாத நிகழ்வாக அமைய அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் அமர்வோம். நாம் உடனடியாக நிகழ்ச்சிக்கு போகிறோம். ஆகவே ரொம்ப நேரம் நான் பேச விரும்பல. ஒன்றுதான், இறை வார்த்தையை அறிவது என்பது எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பேர். ஒரு புத்தகத்தை படிப்பதற்கும் இறை வார்த்தையை படிப்பதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? கதை புத்தகம் படிச்சிங்கன்னா அப்படியே படிச்சுனே போவீங்க. ஆனால் இறை வார்த்தை அப்படி படிக்க முடியாது. ஏன்னா அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தை ஊடுருவி பாயும். வசனம் சொல்லுது, நான் சொல்ல. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரே வசனம், இப்போ நான் இங்கே வாசித்த வசனத்தை திருப்பி நீங்கள் நானே படிங்களே, அந்த வார்த்தை உங்களுக்கு வேறு விதமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். இதுதான் இறை வார்த்தையுடைய பவர். ஆகவே அந்த பவர்ஃபுல்லான இறை வார்த்தையை இப்போது நீங்கள் படித்து கரைத்து குடித்து வந்திருக்கிறீர்கள். ஆகவே உங்கள் அனைவரையும் ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து இந்த விவிலிய வினாவிடை போட்டிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தந்தை நம்முடைய அருள் சகோதரர் அவருக்காரு, நம்முடைய நிறைய பேர் இருக்காங்க, சிஸ்டர்ஸ் இருக்காங்க மாட்டாங்க. இது ஒரு போட்டி தான். பட் இருந்தாலும் இதில் சில வழிமுறைகள்லாம் இருக்குது. கண்டிப்பாக அத்தனை பேர் வழிமுறையை பின்பற்றணும். 4 ரவுண்டு நினைக்கிறேன். ஆனால் 4 ரவுண்டு இருக்குது. இதில் யார் முதல் பரிசு பெறுவது என்பதெல்லாம் முக்கியம் இல்லை. யார் சரியான விடையை சரியான முறையில் வெளிப்படுத்துறதான் போட்டி தான். சரியா? எல்லாரும் படிச்சிருக்கீங்க. கேட்குற கேள்விக்கு சரியான பதில சரியான நேரத்தில் சொல்லணும். அதான போட்டி. ஆமாவா? போலாமா? மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் முதல் சுற்றுக்கு போறோம். அதுக்கு முன்னாடி ஜோரா எல்லாரும் கை தட்டிக்குவோம். கேம் விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்க. இந்த கேம் இல்லை, எக்ஸாம். சரிங்களா? சீரியஸா இருங்க. நானும் கொஞ்சம் சீரியஸா இருப்பேன், நீங்களும் கொஞ்சம் சீரியஸா இருங்க. ஓகேவா? தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்கிற டீம், உங்க ரிலேட்டிவா இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம், ஆன்சரை தயவு செய்து யாருக்கும் சொல்லக்கூடாது. டிஸ்கஸ் பண்றீங்க ஏமா, டிஸ்கஸ் பண்றீங்க அப்படின்னா பொறுமையா உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணீங்க. ஓகேவா? ஸோ முதல் சுற்றுக்கு நம்ம போறோம். ஓகே ஓகே முதல் சுற்று கேள்வியை படி, மைக்கை படி, பதிலை அடி. ஓகேவா? ஓகே, முதல்ல பாருங்க. ஒவ்வொரு குழுவிற்கும் கேள்வி ப்ரொஜெக்ட்ல காட்டப்படும். ஓகேவா? உங்களோட நேரம் 30 வினாடிகள் பதில் கூறுவதற்காக சொல்லக்கூடாது. ஓகேவா? ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அந்த குழு பதில் கொடுக்குற நேரத்தில் உங்கள் ஆன்சர் நீங்கள் சொல்லலை அப்படின்னா அந்த கொஸ்டின் நெக்ஸ்ட் டீமுக்கு பாஸ் பண்ணப்படும். பாஸ் பண்ணும்போது அது கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஓகேவா? கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா 10 மதிப்பெண்கள். சரியா? போலாமா? ஆர் யூ ரெடி?
கேள்வி சத்தம் காணுமே. யாரும் ரெடி இல்லையா? ஓகே, ரவுண்ட் வந்து லாட் எடுப்பாங்க. ஓகேவா? லாட். இப்போ லாட் எடுப்பாங்க. லாட் எடுத்த பிறகு எந்த நம்பர் வந்திருக்கோ அந்த நம்பர்லேருந்து இப்போ 15 வந்துச்சுன்னா 16, 17, 1, 2, 3, 4 அப்படி வரும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகேவா? ஃபாதர் லாட் ஒன்று எடுங்க. ஒருத்தர் ஒரு லாட் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, நம்பர் 6 6வது குழு எனக்கு. ஓகே, உங்களுக்கான கேள்வி இதோ. எதனா ஒரு நம்பர் சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? எதனா ஒரு நம்பர் மட்டும். மைக் மைக் மைக். உங்களுக்கான நேரம் சூஸ் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு நேரம் ஸ்டார்ட் பண்ணிடும். நம்பர் 9 டைம். ஆரோனின் புதல்கள் யார்? சொல்லலாமா? சொல்லலாம். நாதாபு, அபிகு, எலையாசர், இத்தாமர். ஓகே, ஆன்சர் நாதாபு, அபிபு, எலாசர், இத்தாமார் ஒன்று சரியான பதில் அவங்களுக்கு. ஓகே, 7வது கொடுக்கு. உங்களுக்கான நம்பர் 4. பிரதர் ஆன்சர் தெரியக்கூடாது. 4. இஸ்ரேலின் தலைப்பேரான மகன் யார்? ஆன்சர் இருங்க. இஸ்ரேலின் தலைப்பேரான மகன் யார்? ரூபன் என்பது சரியான விடையா? பார்ப்போம். சரியான விடை. அவங்க ஜோர கை தட்டுங்க. ஓகே, உங்களோட டீம் நேம் சொல்லிடுங்க, அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஜான் பால். அடுத்த குழுக்கான கேள்வி. நம்பர் சொல்லுங்க. ஆமா 15. உங்க டீம் நேம் என்ன? உங்க டீம் பேரு? ஜான் பால். எழுதிங்க. நம்பர் 15 லாக் பண்றாங்க. 15 லாக் பண்றாங்க. சந்திப்பு கூடாரத்தில் பணி செய்த குடும்பம் எது? சந்திப்பு கூடாரத்தில் பணி செய்த குடும்பம் எது? லேவிய குடும்பம். ஏலியர் குடும்பமா? லேவியர் குடும்பம். ஆன்சர் தவறான பதில். ஓகே, அவங்களுடைய மார்க்கை எடுத்துட்டாங்க. அடுத்த குழுவிற்கான கேள்வி. உங்கள் குழு பேர் சொல்லிடுங்க. நம்பர் சொல்லுங்க. அல்போன்ஸ் அம்மாள் அன்பி. நம்பர் 3. இஸ்ரேலின் போருக்கு போக எத்தனை வயதுடையவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்? இஸ்ரேல் போருக்கு போக எத்தனை வயதுடையவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்? 20 வயது அதற்கு மேற்பட்ட ஆண்கள். 20 வயது அதுக்கு மேற்பட்ட ஆண்கள். 20 வயது மேற்பட்ட ஆண்களுக்கு சரியான பதில். அவங்களுக்கு ஒரு 10 மார்க். அடுத்த டீம் உங்களுடைய பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. டீம் தோமியார் அன்பியம். உங்களுடைய நம்பர் 5. லாக் பண்ணலாம். நம்பர் 5. இஸ்ரேலில் போருக்கு போகத்தக்க வீரர் எண்ணிக்கை என்ன? இஸ்ரேலில் போருக்கு போகத்தக்க வீரர்களின் எண்ணிக்கை என்ன? வீரர்களின் எண்ணிக்கை என்ன? உங்க டைம் போயிட்டு இருக்கு. உங்க நேரம் போயிட்டு இருக்கு. 6,03,550. 6,03,550. பார்ப்போம். ஆன்சர் 45,500. தவறான்னு சொல்லிட்டீங்க. ஸோ உங்களுக்கான மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடையாது. அடுத்த குழுவிற்கான ஓகே கேட்கலாம். நம்பர் 12 உங்களுடைய அன்பியம் மரிய குரத்தி அன்பியம். நம்பர் 12 லாக் பண்ணிருக்காங்க. 12. இஸ்ரேலின் தலைமை குரு யார்? ஆரோன் என்பது லாக் பண்ணுங்க. சரியான விடை. ஓகே, அடுத்த குழுக்கான கேள்வி. உங்க குழு நம் பேரை சொல்லுங்க. பஸ்தின் அன்பியம். ஓகே, இரண்டாவது. செகண்ட். நம்பர் 2. யூத குலத்தில் தலைவனாய் இருந்தவன் யார்? யூத குலத்தில் தலைவனாய் இருந்தவன் யார்? ஆன்சர் போடாதீங்க. நகசோன். ஆன்சர் போடாதீங்க. நகசோன். நாதசோபா. நகுசோன். நதசோ. ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தப்பா போடாதீங்க. ஆன்சர் ஓகே,
இதுக்கப்புறம் பாஸ் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் கொஸ்டின் கேள்வி வரும். பாஸ் கிடையாது. ஆமாம், பாஸ் கிடையாது. அப்படியே தொடர்ந்து போயிடலாம். சரிங்களா? ஓகே, உங்களுக்கான விடை. ஓகே, உங்களுக்கான விடை தவறு. ரைட்டு. நகுசோன். நகுசோன். ஓகே ஓகே பதர். ஓகே, நகுசோன் சரியான விடை. அடுத்த குழுவிற்கான கேள்வி. நம்பர் லாக் பண்ணுங்க. நம்பர் 1. எந்த குழு? மத்தேயு அன்பியம். நம்பர் 1. ஆண்டவர் சீனாய் பாலைவனத்தில் எந்த கூடாரத்தில் மோசேயுடன் பேசினார்? ஆண்டவர் சீனாய் பாலைவனத்தில் எந்த கூடாரத்தில் மோசேயுடன் பேசினார்? லாக்கர் சொல்லுங்க. சந்திப்பு கூடாரத்தில். சந்திப்பு கூடாரத்தில். ஆன்சர் சந்திப்பு கூடாரத்தில் சரியான விடை. சூப்பர். அடுத்து அன்பியம், உங்களுக்கான ஐயா சொல்லுங்க. ஆக்னஸ் அன்பியம். உங்க நம்பர் 14. நம்பர் 14. ஒரு செக்கேல் அளவிற்கு எவ்வளவு கேரா? ஒரு செக்கேல் அளவிற்கு எவ்வளவு கேரா? கேரானா ஒண்ணும் தெரியாதா? 120 கேரா. 120 கேரா. லாக் பண்ணலாமா? ஓகே, கம்ப்யூட்டர் ஜி 20 கேரா. தவறான விடை. அடுத்த குழுவிற்கான கேள்வி. நம்ம லாக் பண்ணுங்க. உங்க அன்பியம் பேர் சொல்லுங்க. அருளானந்தர் அன்பியம். நம்பர் 16. குற்றத்தை நினைவு கூட்டக்கூடிய சின்னத்தின் உணவு படையல் எவ்வளவு? உணவு படையல் எவ்வளவு? குற்றத்தை நினைவூட்டக்கூடிய சின்னத்தின் உணவு படையல் எவ்வளவு? எவ்வளவு? உங்க நேரம் போயிட்டு இருக்கு. ஆன்சர் சொல்லலாம். ஆன்சர் நேரம். ஓகே, டைம் அப். ஓகே, வார் கோதுமை. என்னது? ஆனா மார்க் தர மாட்டோம். ஆனா மார்க் தர கோதுமை 10. ஆன்சர் போடுங்க. 10 ஒரு ஏப்பா வார் கோதுமை. அண்ட் உங்களுக்கு மார்க் கிடையாது. டைம் முடிஞ்சு. அடுத்த குழுவிற்கான கேள்வி. நம்பர் லாக் பண்ணலாம். உங்க குழு அன்பியின் பெயர்? ரஃபேல் அன்பியம். நம்பர் 20. இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாளையத்திலிருந்து புறப்பட்டவுடன் மேகம் எந்த பாளையில் தங்கிற்று? இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாளையத்திலிருந்து புறப்பட்டவுடன் மேகம் எந்த பாளையில் தங்கிற்று? டைம் போயிட்டு இருக்கு. 4, 3, 2, 1. ஓர்வமலை. ஓகே, அவங்க ஓர்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டைம் முடிஞ்சிச்சு. போடுங்க, ஆன்சர் போடுங்க. அதான் அவங்க ஆன்சர் மட்டும் போடலாம். அவங்க மார்க் தர மாட்டோம். ஓகே, பாரன் பாலை. ஓகே, அடுத்ததான குழுக்கான கேள்வி. முதற் குழு ஃபர்ஸ்ட் 1லேருந்து அப்படியே. உங்கள் அன்பியம்? ஏகப்பர் அன்பியம். நம்பர் 7. பென்யமின் குலத்தின் தலைவன் யார்? பென்யமின் குலத்தின் தலைவன் யார்? நேரம் போயிட்டு இருக்கு. 7, 6, 5. மனாசேர் அப்படின்றத லாக் பண்ணலாமா? டைம் அப். ஓகே, மனாசேர். உங்களுடைய பதில் தவறாக இருக்கிறது. அடுத்த குழுவிற்கான கேள்வி. உங்கள் குழுவின் பேர்? ராணி மரியாள் அன்பியம். நம்பர் 6. கூடாரத்தை கண்காணிக்கும் பொறுப்பு எந்த குலத்துடையது? கூடாரத்தை கண்காணிக்கும் பொறுப்பு எந்த குலத்தை உடையது? யாரும் இங்க அப்படி சொல்ல வேணாம், பேசி வேணாம், அமைதியா இருங்க. அவங்களை கேட்டுரும். உங்களை நேரம் போயிட்டு இருக்கு. 15. கூடாரத்தை கண்காணிக்கும் பொறுப்பு எந்த குலத்துடையது? லேவியர் குடும்பம். லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாம். ஆன்சர் லேவியர் குடும்பம் என்பது சரியான பதில். உங்களுக்கான மதிப்பெண்கள் வழங்கப்படும். அடுத்த குழுவிற்கான கேள்வி. குழந்தை தெரசா அன்பியம். நம்பர் 10. குருக்களாக நியமிக்கப்பட்ட ஆரோனின் புதல்வர்கள் யார்? குருக்களாக நியமிக்கப்பட்ட ஆரோனின் புதல்வர்கள் யார்? குரு எலையாசர், இத்தாமர். குரு எலையாசர், இத்தாமர். லாக் பண்ணலாமா?
உங்க நேரம் லாக் பண்ணலாமா? ஓகே, ஆன்சர் ப்ளீஸ். எலியாசர் தாமர் என்பது சரியான விடை. சரியா சொல்லிட்டாங்க. அடுத்த குழுவிற்கான கேள்வி. பேதுரு அன்பியம், உங்களுடைய நம்பர் 9. நம்பர் 9. 9 முடிஞ்சு. 9 முடிஞ்சு. அது லாக் ஆகல. 8 போய்டுமா? 8. மோசேவாள் எண்ணப்படாத குளம் எது? மோசேவாள் எண்ணப்படாத குளம் எது? நம்பர் லாக் பண்ணலாம். லேவியர் குடும்பம். லேவியர் லாக் பண்ணலாமா? டைம். ஓகே, லேவியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேவியர் குளம் என்பது சரியான விடை. சூப்பர். அடுத்த குழுவிற்கு. ஐயா, உங்க குழு பெயர்? ஜான் மரிய வியானி. ஜான் மரிய வியானி. 9 கிடையாது, மற்றதை சொல்லுங்க. 13. தூயகத்திற்கு பொறுப்பானவர்களை மேற்பார்வை செய்தவன் யார்? தூயகத்திற்கு பொறுப்பானவர்களை மேற்பார்வை செய்தவன் யார்? குரு எலியாசர். குரு எலியாசு. லாக் பண்ணலாமா? ஓகேவா? கம்ப்யூட்டர் ஜி, எலியாசர் என்பது சரியான விடை. அடுத்த குழு முடிச்சு உங்களுது. ஓகே, இப்போ செகண்ட் ரவுண்ட் போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜோராக கை தட்டுங்க. ஸோ டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கு, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அடுத்த சுற்று. ஓகே, 3. ஓகே, இப்படி யாகப்பர் அன்பியம் அவங்க மதிப்பெண்கள் பெறவில்லை. இப்போ டொன் போஸ்கோ அவங்க மதிப்பெண்கள் பெறவில்லை. இப்போ ஆக்னஸ் மதிப்பெண்கள் பெறவில்லை. ஒரு அருளானந்தர் அன்பியம் மதிப்பெண்கள் பெறவில்லை. ரஃபேல் அன்பியம் மதிப்பெண்கள் பெறவில்லை. வேற என்ன அன்பியம் மதட்னா? மற்றவங்க எல்லாமே 10 மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்க. ஓகே, அடுத்ததாக 2வது சுற்று. ஓகே, 2வது சுற்று கனெக்ஷன். ஓகேவா? இந்த உங்களுடைய படங்கள் கொடுக்கப்படும். ஓகேவா? ஒவ்வொரு கேள்வியும் சில படங்கள், வசனங்கள் அல்லது குறிப்புகள் காட்டப்படும். சரியா? இது இங்கே ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டோம். உங்ககிட்ட நாங்கள் ஃபோட்டோவாக கொடுத்துருவோம். சரியா? அதில் 2 ஃபோட்டோ இருக்கும். ஒரு சைடில் 2 பிக்சர் உள்ளது இருக்கும். பேக் சைடில் 3 பிக்சர் உள்ளது இருக்கும். அது ஒரு பையரா இல்லைன்னா இன்னொன்று கவனிங்க. அந்த உடைய படம் ஆங்கிலத்தில் கூட பெயராக இருக்கலாம். இப்போ சத்யான்றது ஆண்டனி சத்யான்னு சொல்லலாம். சும்மா சொல்கிறேன். சரிங்களா? அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். ஆங்கிலத்திலும் இருக்கும், தமிழ்லையும் யோசிச்சு பார்த்து உங்கள் விடையை நீங்கள் அதை எழுதணும். ஓகேங்களா? விடையை எழுதி எங்களால் கொடுங்க. நாங்கள் அதை திருத்தி தருவோம். ஓகேவா? திருத்தி தருவோம். உங்களுக்கு மார்க் உடனே சொல்லிடும். ஓகேங்களா? டைமிங் உங்கள் நேரம் அதில் போட்டிருக்காங்க. 1 நிமிஷம் தான் டைம். கரெக்டாக மேடம் இருக்கீங்களா? ஓகே, படிச்சலாம். அந்த எல்லாவற்றையும் இணைத்து சரியான பைபிள் சம்பவத்தை, நபர் அல்லது கருத்தை கண்டறிய வேண்டும். அடுத்தது கீழே வாங்க. கீழே வாங்க. ஒவ்வொரு குழுவின் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொள்ளலாம். ஒவ்வொரு கனெக்ஷனுக்கும் 10 மதிப்பெண்கள். ஓகேவா? ஒரு பிக்சர் கரெக்டாக எழுதினா கூட 10 மதிப்பெண்கள். 2 அதிகம்னா 20 மதிப்பெண்கள். மற்ற குழுக்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல அனுமதிக்கிறது. பார்த்துட்டு யாரும் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா டிஸ்குவாலிஃபைட். எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க, உடனே கொடுத்துருவாங்க. ஓகேவா? எல்லாம் உடனே கொடுத்துருவாங்க. உடனே நீங்கள் எழுதலாம். ஓகேவா? கொடுத்துட்டு கொடுங்க. லைனா நீங்கள் கொடுத்துட்டு போயிட்டே இருக்குமா? யாரும் ஓப்பன் பண்ணக்கூடாது. சொல்ல முடியாது. ஓப்பன் பண்ணாதீங்க. உங்களுடைய அன்பிய பெயர்களை எழுதுருங்க. யாரும் ஓப்பன் பண்ணக்கூடாது. 3 பிக்சர் இருக்கும். ஒரு சைடில் 3 பிக்சர் இருக்கும். இந்த சைடில் 2 பிக்சர் இருக்கும். இந்த சைடும் ஆன்சர் எழுதணும், இந்த சைடும் ஆன்சர். இந்த 2 பக்கம் ஆமாம், 2 ஆன்சர். ஒவ்வொன்றுத்துக்கும் 10 மதிப்பெண்கள். ஓகே, கவனிங்க. கவர்லேயே போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆக வேண்டாம். உங்களுக்கு கொடுத்துருக்க கவரில் A4 ஷீட். சரிங்களா? 2 பக்கம் இமேஜஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கும். அந்த ஒரு பக்கம் இருக்க இமேஜ் அதை வச்சு ஒரு வார்த்தை, இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய இமேஜ் வச்சு இன்னொரு வார்த்தை. சரிங்களா? மொத்தம் உங்களுக்கு 1 நிமிடம் அந்த இமேஜை பயன்படுத்தி உங்களுக்கான அந்த பதிலை நீங்கள் அதில் எழுதணும். அதை நாங்கள் ரிசீவ் பண்ணிவிட்டு நாங்கள் அதை கரெக்ஷன் பண்ணுவோம். அந்த கவரில் உங்களுடைய பெயரை எழுதிருங்க. உங்களுடைய அன்பியத்தினுடைய பெயரை எழுதிருங்க. சரிங்களா? நாங்கள் அந்த டைம் அப் சொன்ன உடனே ப்ளீஸ் ரைஸ் த பேப்பர் டாப். நாங்கள் சொன்னதுக்கு அப்புறம் உட்காந்து கரெக்ஷன் பண்ணுறேன், எழுதுகிறேன் எதுவும் வேண்டாம். அப்புறம் நமக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரும். சரிங்களா?
அதனால் டைம் அப் சொன்ன உடனே நீங்கள் பேப்பரை மேலே உயர்த்திருங்க. அவங்க டீச்சர்ஸ் வந்து அதை கலெக்ட் பண்ணிக்குவாங்க. சொன்னது புரிஞ்சுங்களா? சரியா? ரெடியா? டைம் கீப்பர், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆங்கிலத்தில் கூட இருக்கும் வார்த்தை, தமிழ்லையும் இருக்கும். கண்டுபிடிங்க. நீங்கள் எழுதணும், அதுக்கு கீழே எழுதணும், விடையை எழுதணும். உங்களுக்கு நேரம் சென்று கொண்டிருக்கிறது. எழுதுங்க, தெளிவாக எழுதுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கிறோம். ஆனால் வார்த்தை 30 seconds ஓவர். சீக்கிரம் யோசிங்க, சீக்கிரமாக யோசிங்க. எழுதுமா, அதை மடிச்சு உள்ளே போட்டுருங்க. முடிச்சிட்டீங்க அப்படின்னா மடிச்சு உள்ள போட்டுருங்க. நேரம் போயிட்டு இருக்கு. கடைசி லாஸ்ட் 10 seconds. 10 seconds. 8 மா எழுதுங்க, 7 எழுதுனா வாங்க மாட்டோம். 5 4 3 2 1. டைம் அப். ப்ளீஸ் ரைஸ் த பேப்பர் டாப். பேப்பர் எல்லாமே மேலே தூக்கிடுங்க. கா போடு, கவரில் போடுங்க. சொன்னது கேளுங்க. கா கவரில் போடுங்க, கவரில் போடுங்க, கவரில் போடுங்க. டைம் அப்னு சொல்லியாச்சு. கவரில் போடுங்க. போட்டிங்களா? ஓகே, நம்ம அடுத்த ரவுண்டு போயிடலாம். அம்மா வாங்கிட்டீங்களாம்மா? ஓகே, எல்லாரும் கொடுத்துட்டீங்களா? ஓகே, இப்போ இந்த உங்களுக்கு கொடுத்த இமேஜான ஆன்சர் இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். உங்களுக்கு ப்ரொஜெக்டர்லேயே நம்ம போட்டுருவோம். அந்த இமேஜ் வந்தவங்க நீங்களே அந்த கெஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம விடைக்கு போயிடலாம். விடைக்கு போயிடுவோம். பிரதர் நம்பர் சொல்லுங்க. பிரதர் அந்த நம்பர் போடலாம். கீழே வந்துருங்க, கீழே வந்துருங்க. அவங்க நம்பர் சொல்லுவாங்க. 1 இருக்கு, 1 எடுங்க. 1 நம்பர் 1. ஓகே, முதல் நம்பர் 1 எந்த குழு? அருளாளர் அன்பியம். ஃபர்ஸ்ட் பிரதர் போடுங்க. FI எடுத்துங்க. எரிபலி, எரிபலி வழிபடு. இது தவறான, ஃபர்ஸ்ட்டுக்கு தவறான விடை. இரண்டாவது ஆன்சர் காலேபு. காலேபு என்பது சரியான விடை. 10 மதிப்பெண்கள் உங்களுக்கு. இரண்டாவது குழு அருளாளர் அன்பியம் 10 மதிப்பெண்கள். இரண்டாவது குழு மத்தேயு அன்பியம். சீனாய் என்பது சரியான விடை. முதல் கேள்விக்கு 10 மதிப்பெண்கள். இரண்டாவது விடைக்கு எக்காலம் போட்டிருக்காங்க. எக்காலம் என்பது சரியான விடை, 20 மதிப்பெண்கள். மூன்றாவது குழு பிரிச்சு கொடுங்கம்மா, பிரிச்சு கொடுங்கம்மா. ஜான் பால் அன்பியம். மில்க் பாலான எழுதியிருக்காங்க, தவறான பதில். மில்கா என்பது தவறான பதில். உங்களுக்கான மதிப்பெண்கள் கொடுக்கப்படாது. அடுத்த அன்பியம் ஜான் மரிய வியானி அன்பியம். அடுத்து கொடுப்பா 4. ஆன்சர் போடுப்பா. அக்கான் இவங்க தவறான எழுதிருக்காங்க. அக்கானுக்கு வந்து எக்ஸோன் போட்டிருக்காங்க, தவறான பதில். இங்கிருந்து எடுத்துருது. அடுத்தது அதோனியா, அதோனி பெசக்குன்னு போயிருக்காங்க, இதுவும் தவறான விடை. 5 தூய ரஃபேல் அன்பியம். முதல் பலிபீடம் என்பது சரியான விடை. அடுத்தது பாவ கழுவாய் ஆபேல் எழுதுகிறாங்க, அவர் பாவம். ஓகே, அவங்களுக்கும் மதிப்பெண்கள் கிடையாது. 6வது குழு லோய்லாயினாசர் குழுக்கும் அன்பியம். கோகாத்தியர் என்பது சரியான விடை. அடுத்தது கோவான்,
கோ மட்டும் தான் எழுதிக்கிறீங்க, மார்க் தர மாட்டோமா? ஓகேங்களா? ஓகே, இந்த குழுக்கு ஒன்று மட்டும் ரைட். அடுத்த குழு 7வது குழு ராணி மரியான்பியம். ஃபர்ஸ்ட் அதுதான் இப்தா. இப்தா என்பது சரியான விடை. அடுத்ததுப்பா நாதாபு என்பதும் சரியான விடை. 20 மதிப்பெண்கள். 8 இல்லை 9 9 போங்க 9 போங்க. ரெண்டுமே எழுதல, உங்களுக்கான மதிப்பெண்கள் வழங்கப்படாது. அன்பியம் சென்ட் ஆக்னஸ் அன்பியம் மதிப்பெண்கள் கிடையாது. அடுத்த அன்பியம் 10 ஜான் பாஸ்கோ அன்பியம். அடுத்து மாத்துங்க. ஓகே, அது சிம்சோன் இருக்காங்க. சிம்சோன் என்பது சரியான விடை. ரகுவேல். ரகுவேல் ரகுவேல் என்பது இதுல கரெக்டாக எழுதியிருக்காங்க, அங்க பிக்சர் மாதிரி இருக்கு. ரகுவேல் என்பதும் சரியான விடை. அடுத்த குழு 11 ஜேம்ஸ் அன்பியம். ஜேம்ஸ் அன்பியம் ஆன்சர். இது மாறி இருக்கு பாருங்க. இதுதான் ரகுவேல், அது மாறி இருக்கு. அடுத்தது போடுங்க. ஓகே, இது நினைவு கற்களா? இதை தப்பா எழுதியிருக்காங்க. இந்த இது அடுத்தது ரெட்டு. அடுத்துங்க பிரதர். ஓகே, என்ன ஆன்சர் போடுங்க. சிவப்பு கயிறு. இதில் தப்பா சிவப்பு நூல் கயிறு சணல் தட்டை. எப்படி எழுதுறது? 3 ஆன்சர் எதுனா நான் என்ன எழுதுறது? டிஸ்குவாலிஃபைட், அவ்வளோதான். அடுத்து ஏதாவது ஒரு ஆன்சர் தான், அது நீங்க 3 எழுதி இருக்கிறீங்க. சாரி. அல்போன்சா அன்பியம். 12 மாத்துங்க. நீங்க மாத்து, நான் பாத்துக்கிறேன். ஓகே, அந்த பிக்சர் தான், அந்த முன்னாடி பிக்சர் தான். ஆன்சர் கிளையாது என்பது இலையாதுன்னு ஏற்றுக்கிறீங்க, தவறான விடை. அடுத்தது அந்த ஆடு போச்சு பாருங்க, ஆட்டுக்கொம்பு. ஆட்டுக்கொம்பு என்பது அக்கோர்னு இருக்கிறீங்க, தவறான விடை. அடுத்து பௌஸ்திர அன்பியம். ஓகே, எஸ்போன் எழுதிருக்கீங்க. எஸ்போன் என்பது சரியான விடை, 10 மார்க்கு. அடுத்தது இந்த கான் இருக்கும் பாருங்க. ஓகே, கான் நான் ஆன்சர். கானான் என்பதும் சரியான விடை. 20 மதிப்பெண்கள் அந்த குழுவிற்கு. அடுத்து அன்பியம், மரிய கோர்த்தி அன்பியம். தாடு எலும்பு என்பதும் சரியான விடை. அடுத்தது ஆன்சர் எரிகோ என்பதும் சரியான விடை. 20 மதிப்பெண்கள். அடுத்த குழு குழந்தை திரசமல் அன்பியம். நோ கா, இது காப்புன்னு எதிர்க்கிறாங்க. வார் கோதுமை என்பது சரியான விடை. அது 2 பிக்சர் உள்ளது. அடுத்த பிக்சர் நோக்கா என்பது சரியான விடை இல்ல, தவறான விடை. காப்புன்னு ஏற்றிருக்காங்க. அடுத்த குழு பேதுரு அன்பியம். நம்பர் 16 3 பிக்சர் உள்ளது. 7 சடை நொடிகள் எழுதிக்கிறாங்க. 7 நொடிகள் எதுக்கீங்க, தவறான விடை. அடுத்தது இது எழுதவே இல்லை, மார்க் கிடையாது. ஆன்சர் போடுப்பா. எக்லோன். கடைசி குழு தோமையார் அன்பியம். அகிமான் என்பது சரியான விடை. அடுத்தது நெருப்புத்தூண் என்பதும் சரியான விடை. 20 மார்க்கு. ஓகே, இந்த ரவுண்ட் முடிச்சிட்டோம். ஜோரா கைதட்டுங்க. ஓகே, அடுத்த ரவுண்ட் போயிடும். நான் வாசிக்க, நீ யோசிக்க. என்னது?
நான் வாசிக்க நீ யோசிக்க. 10 கேள்விகள் கொடுக்கப்படும். ஓகேவா? ரேபிட் ஃபயர். ஓகேவா? உங்கள் குழுவிலேருந்து 2 பேர் வரலாம். ஒருத்தர் படிப்பாங்க, ஒருத்தர் ஆன்சர் பண்ணுவாங்க. தமிழ் படிக்கிறது இல்லை, யாரும் படிக்கிறதா? ஓகே, பிரச்சனை இருந்தால் சொல்லிடுங்க, யாரும் கடை வாங்கிக்கலாம் வெளியே போயிட்டு வீட்டிலேருந்து. ஓகே, ஃபாஸ்ட்டாக உங்களுக்கான நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கான நேரம் 1 நிமிடம். உங்களுக்கான நேரம் 1 நிமிடம் தான். ஆமாம். ஓகே, இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். வேணாவா? ரேபிட் ரவுண்ட். சரிங்களா? உங்கள் டீமில் 2 பேர் வரணும். ஒரு ஆள் நீங்கள் கேள்வி வாசிங்க, இன்னொரு ஆள் பதில் சொல்லுங்க, அவ்வளோதான். அதில் வந்து ஒரு 10 கேள்விகள் இருக்கும். நேரம் 1 நிமிஷம். சரியா? 1 நிமிஷம் பத்தாதுன்றீங்க, கஷ்டம். 2 நிமிஷம் தான் கஷ்டம். சொல்லிடலாம், கடகன்னு படிச்சு சொல்லிடலாம். அதாவது உங்களுக்கு அந்த முதல் கேள்விக்கான பதில் தெரியலனா நீங்க பாஸ் சொல்லிட்டு அடுத்தது கேள்விக்கு போகணும். நீங்க உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அதுதான் உங்களுடைய அட்வான்டேஜ். இல்ல அப்படிதான். ஒருத்தர் தான் வரணும். ஒரு குழுல 2 பேர் வரணும். ஒருத்தர் படிப்பாங்க, ஒருத்தர் ஆன்சர் பண்ணுவாங்க. 1 minute 30 seconds, 1.5 நிமிடம். ஓகேவா எல்லாருக்கும்? ஓகே. இப்போ லாட் எடுக்கலாம். இப்போ எந்த குழு எடுப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றது. ஓகே, தேர்ட் ரவுண்ட் போறதுக்கு முன்னாடி டீமுடைய மதிப்பெண்கள் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். கவனிங்க, ஐயா கவனிங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேள்வியிலேயே ஆன்சர் இருக்கும். சரியா? ஆன்சர் சேர்த்து சொல்லக்கூடாது. சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த கேள்விக்கு மார்க்கு மதிப்பெண்கள் கிடைக்காது. சரியா? ஆன்சர் அதிலே இருக்கும். ஆமா, ஏன்னா நாங்களும் பார்த்துட்டே இருப்போம் பக்கத்துல இருந்து. ஓகேவா? சரியா? ஓகே. எந்த குழு? ஓகே, ஒரு நிமிஷம் கவனிங்க. இரண்டாவது சுற்றுல நீங்க எடுத்த மதிப்பெண்கள்: யாகபுர அன்பியம் 0, புனித ராணிமரி அன்பியம் 20 மதிப்பெண்கள், குழந்தை தேசமல் அன்பியம் 10 மதிப்பெண்கள், பேதுரு அன்பியம் 0, ஜான் மரிய வியானி 0, புனித லொயோலா இன்னாசியர் அன்பியம் 10 மதிப்பெண்கள், புனித ஜான் பால் அன்பியம் 0, டான் போஸ்கோ அன்பியம் 20 மதிப்பெண்கள், அல்போன்ஸ் அம்மாள் அன்பியம் 0, புனித தோமையர் அன்பியம் 20 மதிப்பெண்கள், மரிய குரட்டி அன்பியம் 20 மதிப்பெண்கள், பௌஸ்தினா அன்பியம் 20 மதிப்பெண்கள், மத்தேயு 20 மதிப்பெண்கள், புனித ஆக்னஸ் அன்பியம் 0, புனித அருளானந்தர் அன்பியம் 10 மதிப்பெண்கள், புனித ரஃபேல் அன்பியம் 10 மதிப்பெண்கள். இது உங்களுடைய இரண்டாவது சுற்றில் நீங்கள் எடுத்த மதிப்பெண்கள் மட்டும். ஒவ்வொரு கேள்விக்கும் 5 மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். ஓகேவா? ஒரு கேள்விக்கு சரியா சொன்னீங்கன்னா 5 மதிப்பெண்கள். ஓகே, இப்போ லாட் எடுக்கிறோம். எந்த டீமுக்கு எடுக்கிறாங்களோ அதுல இருந்து கொஸ்டின் போகும். சரிங்களா? நம்பர் 7. ஓகே, 7வது குழு உங்களுக்கு தொடங்கும். இப்போ நீங்க லாட் எடுங்க. லாட் நீங்க என்ன நம்பர்? ஓகே, நீங்க லாட் எடுங்க. அந்த லாட்ல எந்த क्वेश्चन வருதோ அதை கொடுப்போம். சரிங்களா? மொத்தம் 17 செட் ஆஃப் क्वेश्चंस இருக்கு. நீங்க எடுக்கக்கூடிய லாட்னுடைய क्वेश्चन ஷீட் உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்பர் 15 வாங்க, 2 பேரும் ஊத்துவாங்க. பாவ நிவாரணத்துக்காக பயன்படும் மிருகம் எது? ஆடு. உடன்படிக்கை கூடாரத்தின் உதவி செய்பவர் யார்? பஸ். ஆகான் தரையில் புதைத்து வைத்தது என்ன? வெள்ளி. மனித பிணத்தை தொடுகிறவன் எதனால் தீட்டுப்படுத்திருப்பான்? மனித பிணத்தை தொடுகிறவன் எதனால் தீட்டுப்பட்டிருப்பான்? எத்தனை நாள் தீட்டுப்பட்டிருப்பான்? பஸ். ஆகானை கொன்று கற்குவியல் மூடப்படும் இடம் எது? ஆக்கூர் பள்ளத்தாக்கு. இஸ்ரேலின் 12 குலங்கள் யாருடைய கோல் துளிர் விட்டது? இஸ்ரேலின் 12 குலங்கள் கோள்களின் யாருடைய கோல் துளிர் விட்டது? பஸ். இப்தாவுக்கு பின் இஸ்ரேலுக்கு நீதி வழங்க வந்தவர் யார்? இப்தாவுடன் கலகம் செய்தவர் யார்? இப்தாவுடன் கலகம் செய்தவர் யார்? பாஸ். இப்தா எத்தனை ஆண்டுகள் இஸ்ரேல் நீதி தலைவராக விளங்கினார்? 23. ஆயி நகரை பிடித்த பொழுது இஸ்ரேலார் கொல்லப்பட்ட மக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? மறுபடி. ஆயி நகரை பிடித்த பொழுது இஸ்ரேலால் கொல்லப்பட்ட மக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆயி நகரை பிடித்த 12,000. இப்தாவுக்கு பின் இஸ்ரேலுக்கு நீதி வழங்க வந்தவர் யார்? யாயிர். டைம் ஓவர். ஓகே, நீங்க வந்து 3 விடைகளை சரியாக சொல்லியிருக்கிறார்கள். ஓகே, அடுத்த குழு
வாங்க. லாட் பண்ணு. நம்பர் 8 நம்பர் 8 வாங்க, 2 பேர் வாங்க. எக்காலம் முழங்கும் நாள் எப்போது? பாஸ். மிதியானியரிடம் போரிட எத்தனை பேர் ஆயத்தமானார்கள்? பாஸ். மிதியானுக்கு எதிரான புனித போர் நடந்த போது தலைவராக இருந்தவர் யார்? கிதியோன். மாக்கீர் புதல்வர் எங்கு செஞ்ச எமோரியரை துரத்திவிட்டார்? மாக்கீர் புதல்வர் எங்கு செஞ்ச எமோரியரை துரத்திவிட்டார்? ஆயிநகர். தப்பி ஓடிய சுமோரியரை ஆண்டவர் எவ்வாறு முறியடித்தார்? தப்பி ஓடிய சுமோரியரை ஆண்டவர் எவ்வாறு முறியடித்தார்? குளவிகளை கொண்டு. குளவிகளை கொண்டு. ராமேத்து இலகி என்பதன் பொருள் என்ன? இராமேத்து இலகி என்பதன் பொருள் என்ன? பாஸ். கழுதையின் பச்சை தாடையை கொண்டு எத்தனை பேரை கொன்றார் சிம்சோன்? 1000 பேரை. சிம்சோனின் மிகுந்த தாகத்தை தணிக்க ஆண்டவர் செய்ததென்ன? மிகுந்த தாகத்தை தணிக்க ஆண்டவர் செய்ததென்ன? கழுதையின் தாடைகள் என்பது தேன் கூடு. கிபெயோன் யோசுவாவிடம் சேர்ந்ததை கேட்ட எருசலேம் என்ன செய்ததென்ன? கிபெயோன் யோசுவாவிடம் சேர்ந்ததை கேட்ட எருசலேம் மன்னன் செய்ததென்ன? பாஸ். இஸ்ரேலர் எமோரியரை முறியடிக்கும் வரை வானில் அசையாமல் நின்றவை எவை? ஓகே, ஒரே ஒரு விடையை மட்டும் சரியா சொல்லிருக்கீங்க. அடுத்த குழுவிற்கான லாட் கொஞ்சம் சீக்கிரம் லாட் முன்னாடியே கொடுத்துருங்க. அடுத்த கேள்விக்கு டக்குன்னு சொல்லுங்க. டக்குன்னு சொல்லுங்க. நம்பர் 4 நீங்க அடுத்ததுக்கும் ரெடி பண்ணி வச்சிருங்க. லாட் எடுத்து வச்சுங்க. நம்பர் 4 என்ன அன்பியா? அல்போன்சோ அன்பியும். யோசுவா ஆய் மன்னனை எவ்வாறு கொன்றார்? தூக்கிலேற்றி. எந்த மரத்தினால் மோசே பேலை செய்தார்? சித்தி மரம். கூடார திருவிழா எத்தனை நாட்கள் கொண்டாடுவதாக கூறப்பட்டுள்ளது? கூடார திருவிழா எத்தனை நாட்கள் 7 நாட்கள். இரக்கத்துடன் கூடிய சதையை உண்ணக்கூடாது, ஏன்? இரத்தத்துடன் கூடிய சதையை உண்ணக்கூடாது, ஏன்? இரத்தத்தில் உயிர் உள்ளது. எந்த குலம் உரிமை பகுதி இல்லாது இருந்தது? ஆரோன். எந்த குலம் உரிமை பகுதி இல்லாது இருந்தது? லேவியர். ஏதேன் தெபிரா இவ்விரு சொற்களுக்கும் பொருள் என்ன? ஏபோத் தெராபீம் இவ்விரு சொற்களுக்கும் பொருள் என்ன? மீகா வீட்டில் இருந்து கண்டெடுக்க. யோசுவா ஆயி நகரை பிடித்த பின்பு எங்கே ஆண்டவருக்கு பீடம் எழுத்தி பலி செலுத்தினார்? ஏபால் மலையில். யோர்தானுக்கு இப்பக்கம் வாழ்வோர் அனைவரும் போர் தொடுக்க திரண்டும் ஏன் இஸ்ரேலுடன் சூழ்ச்சியாய் சமாதானம் மேற்கொண்டனர்? செதுக்கிய உருவமாகவும் வார்ப்பு சிலையாகவும் செய்து யார் வீட்டில் வைக்கப்பட்டது? கடவுளாகிய ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை எவ்வாறு பெருக செய்வதாக கூறுகிறார்? கடவுளாகிய ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை எவ்வாறு பெருக செய்வதாக உடன்படிக்கை. கடவுளாகிய ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை எவ்வாறு பெருக செய்வதாக கூறுகிறார்? யாக்கோப்பு ஏசாவை. எந்த குலம் உரிமை பகுதி இல்லாமல் இருந்தது? லேவியர். எந்த குலம் உரிமை பகுதி இல்லாத? ஆரோன் குலம். எந்த குலம் உரிமை பகுதி? ஏபோத் தெராபீம் இவ்விரு சொற்களுக்கும் பொருள் என்ன? ஏபோத். டைம் ஓவர். ஓகே, டைம் அப். ப்ளீஸ். அதை ஏற்கனவே சொன்னது தான். உங்களுடைய லிப் மூமெண்ட்ஸோ அல்லது உங்களுடைய தலையை வச்சோ சரியா தவறா அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டாம், சரிங்களா? ஓகே, அந்த டீம் வந்து மொத்தம் 6 கேள்விகளுக்கு சரியான பதில்களை கூறியுள்ளனர். தேங்க்யூ. இஸ்ரேல் மக்களிடையே பங்கும் உரிமை சொத்தும் இல்லாதவர் யார்? லேவியர். ஜோஸ்வா காலத்தின் ஜெருசலேமின் மன்னர் யார்? ஜோஸ்வா காலத்தின் ஜெருசலேம் மன்னர் யார்? அதோனிசதக்கு. ஆண்டவர் தன் சினத்திலும் சீற்றத்திலும் வேறெடுத்த நகர்கள் யாவை? ஆண்டவர் தன் சினத்தினாலும் சீற்றத்தினாலும் வேறெடுத்த நகர்கள் யாவை? எஸ்போன் நாடும் பாஸ்பான் நாடும் கைப்பற்றப்பட்டு யாருடைய பங்கிடப்பட்டது? கிபையோன் மக்கள் நெடுதூரம் பயணம் மேற்கொண்டதாக காட்டப்படும் அடையாளம் யாது? காய்ந்த அப்பம், பழைய தோற்பை திராட்சை ரசம்,
சிம்சோன் பெலிஸ்தியரை எப்பொழுது அதிகம் கொன்றார்? இறக்கும்போது. சிம்சோன் எப்பொழுது தன் ஆற்றலை இழந்தார்? மயிர்கச்சைகளை மலிக்கும் போது. யோர்தானுக்கு இப்பக்கம் வாழ்ந்த கிபியனோடு ஏன் போரிடவில்லை? ஆற்றலை இழந்த சிம்சோனை பெலிஸ்தியர் என்ன செய்தார்? கயிற்றால் கட்டி. ஆற்றலை இழந்த சிம்சோன் பெலிஸ்தியர் என்ன செய்தார்? ஆண்டவர் கொடுத்த கட்டளையை கற்களை எந்த மலை மீது நாட்டும் பொழுது மோசே மக்களுக்கு கட்டளையிட்டார்? ஏபால் மலை. ஆற்றலை இழந்த சிம்சோன் பெலிஸ்தியர் என்ன செய்தார்? ஆற்றலை இழந்த சிம்சோன் பெலிஸ்தியரை என்ன செய்தார்? சிம்சோன் எப்பொழுது தன் ஆற்றலை இழந்தார்? 7 மயிர்கச்சைகளை. ஜோஸ்வா காலத்தின் ஜெருசலேம் மன்னர். டைம் ஓவர். ஓகே, அவங்க வந்து 7 ஆன்சர் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. 7 ஆன்சர்ஸ் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அடுத்த குழு லாட் நம்பர் 17. உங்களுக்கு மரிய குருதி அன்பியம் லாட் நம்பர் 17. ஒரு நேரம் பாருங்கம்மா, உங்களுக்கான நேரம். மரியாளுக்கு ஏற்பட்ட தண்டனை என்ன? தொழுநோய். நூனின் புதல்வனுக்கு வேறு பெயர் என்ன? திராட்சை குலையை வெட்டிய இடத்திற்கு என்ன பெயர்? நெக்ஸ்ட். கானான் நாட்டில் வாழும் குலங்கள் யாவை? கானான் 9 குலங்கள். மற்றவர்கள் யாரும் பேச வேணாம், டிஸ்ட்ராக்ட் ஆகும், கொஞ்சம் அமைதியா. குலங்கள் யாவை? குலங்கள் யாவை? நெக்ஸ்ட். இப்தாவை முதலில் தங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் யார்? நெக்ஸ்ட். மக்கள் ஆரவாரம் செய்ய கடவுளால் தகர்க்கப்பட்ட மதில் எது? மக்கள் ஆரவாரம் செய்ய கடவுளால் தகர்க்கப்பட்ட மதில் எது? நெக்ஸ்ட். எரிகோ நகர் அழிக்கப்படும் போது காப்பாற்றப்பட்ட ஒரே குடும்பம் எது? ராகாபு. இப்தா தம் சகோதரர்களிடமிருந்து தப்பி ஓடி எந்த நாட்டில் வாழ்ந்தார்? நெக்ஸ்ட். வலிமை மிக்க போர் வீரனாய் கிளையாதுக்கு ஒரு விலைமாது பெற்ற மகன் பெயர் என்ன? விலைமாது பெற்ற மகன். நெக்ஸ்ட். எரிகோவை பிடிக்கும் முன் கைப்பற்றும் முன் உடன்படிக்கை பேழைக்கு முன் குருக்களால் பயன்படுத்தப்பட்ட எக்காலம் எந்த காலத்திற்கு உரியது? நெக்ஸ்ட். திராட்சை குலையை வெட்டிய இடத்திற்கு பெயர் என்ன? எஸ்கோல். கானான் நாட்டில் வாழும் குலங்கள் யாவை? கானான் நாட்டு குலங்கள். இப்தாவை முதலில் தங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் யார்? கானான் நாட்டு குலங்கள். டைம் ஓவர். ஓகே, அவங்க வந்து 4 சரியா சொல்லியிருக்காங்க. 4 40 மதிப்பெண்கள் அவங்களுக்கு. அடுத்த குழு பெயர்மா? குழு பெயர் பௌஸ்தினான்பியா. செலோபுகாதின் புதல்வியர் யார்? மில்கா, ஓக்லா, நோவா. ஆண்டவருடைய பாஸ்கா எந்நாளில் வந்தது? மறுபடி. ஆண்டவருடைய பாஸ்கா எந்நாளில் வந்தது? பாஸ்கா முதல் மாதம் 10வது நாள். மொய்சனுக்கு பின் மக்களை வழிநடத்த நியமிக்கப்பட்டவர் யார்? ஆரோன். மக்கதாவிலிருந்து யோசுவா எங்கே சென்று போர் புரிந்தார்? அடுத்த கொஸ்டின். 5 எமோரிய மன்னர்களும் தப்பியோடி எங்கே ஒளிந்தனர்? எபோது மலையில். சீனாய் பாலை நிலத்தில் எண்ணப்பட்டவர்களில் காப்பாற்றப்பட்டவர்கள் யார்? இஸ்ரேல் இலாகீசுடன் போர் புரிகையில் இலாகீசுக்கு உதவ வந்த கேசேர் மன்னன் யார்? சிம்சோன் பெலிஸ்தியர் பயிர்களை தீ வைத்து அழிக்க எத்தனை நரிகளை அனுப்பினார்? 300. தம் மனைவியரையும் மாமனையும் தீயிட்டு கொன்ற பிலிஸ்தியரை வெட்டி வீழ்த்திய பின் எங்கே போய் தங்கினார்? சிம்சோன் தாடை எலும்பை வீசி எறிந்த இடத்தை எவ்வாறு அழைத்தார்? மக்கதேவாவிலிருந்து யோசுவா எங்கு சென்று போர் புரிந்தார்? 5 எமோரிய மன்னர்கள் தப்பியோடி எங்கே ஒளிந்தனர்? சீனாய் பாலை நிலத்தில் எண்ணப்பட்டவர்களில் காப்பாற்றப்பட்டவர்கள் யார்? டைம் ஓவர். ஓகே, இவங்களுக்கு வந்து கரெக்டாக 2 தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. 20 மதிப்பெண்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. 5 10 10 10 மதிப்பெண்கள்.
அடுத்த குழு மத்தேயு அன்பியம் 13வது லாட். ஓர் என்ற மலைக்கு ஏறி சென்றவர்கள் யார்? மோசே, ஆரோன். ஆரோனின் உடைகளை உரிந்து யாருக்கு உடுத்தினார்கள்? ஆரோனின் புதல்வர்களுக்கு. ஆரோன் எங்கு இறந்து போனான்? இஸ்ரேல் கானானியர் நகரை அழித்து அதற்கு என்ன பெயர் கொடுத்தனர்? யோர்தானுக்கு இப்பக்கம் வாழ்ந்த கிபியோனியரோடு ஏன் போரிடவில்லை? யோர்தானுக்கு இப்பக்கம் வாழ்ந்த கிபியோனரோடு ஏன் போரிடவில்லை? அவங்க இஸ்ரேல் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால. யோசுவா காலத்தில் எருசலேமின் மன்னன் யார்? யூதா. கிபியோனியர் போரில் நின்று தப்பினாலும் யோசுவா கொடுத்த தண்டனை யாது? வாளால் வெட்டி வீழ்த்து. இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை மீண்டும் செய்ததால் பிலிஸ்தியர் கையில் அடிமைப்பட்டது எத்தனை ஆண்டுகள்? 40. அப்தோன் இஸ்ரேலில் எத்தனை ஆண்டுகள் நீதி தலைவராக விளங்கினார்? 23. பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென நாசீர் ஆக இருப்பான் என்ற ஆண்டவரின் தூதர் முன்னறிவித்தவர் யார்? சிம்சோன். ஆரோனின் உடைகளை உரிந்து யாருக்கு உடுத்தினார்கள்? டைம் ஓவர். ஓகே, இவங்க சரியா 3 சொல்லியிருக்காங்க, 15 மதிப்பெண்கள். அடுத்த குழு ஆக்னஸ் குழு நம்பர் 7. ஆரோன் இறந்தபோது அவருக்கு வயது எவ்வளவு? 90. கானான் நாடு இஸ்ரேலுக்கு எப்படி பங்கிடப்பட்டது? குலங்கள் வாரியாக. கொலையாளி தஞ்சம் புகும் நகர் எது? அடைக்கல நகர். மேய்ச்சல் நிலங்கள் உட்பட லேவியருக்கு கொடுக்கும் மொத்த நகரங்கள் எத்தனை? 16. 5 எமோரிய மன்னர்களும் தப்பியோடி எங்கே ஒடிந்தனர்? மக்கேதா குகை. மக்கேதாவில் இருந்து யோசுவா எங்கே சென்று போர் புரிந்தார்? காசாவில் சிம்சோன் சென்ற வீடு யாருடையது? பிளைமாது. சிம்சோன் தாகம் தனிய பெற்ற அவ்விடத்தை எப்படி அடைத்தார்? இஸ்ரேலர் இலக்கிசுடன் போர் புரிகையில் இலக்கீசுக்கு உதவ வந்த 5 எமோரிய மன்னர்கள். பெலிஸ்தியரின் காலத்தில் சிம்சோன் எத்தனை ஆண்டுகள் இஸ்ரேலுக்கு நீதி வழங்கினார்? 40 ஆண்டுகள். ஆரோன் இறந்தபோது அவருக்கு வயது எவ்வளவு? 130. கானான் நாடு இஸ்ரேலுக்கு எப்படி பங்கிடப்பட்டது? குலங்கள் வாரியாக. மேய்ச்சல் நிலங்கள் உட்பட லேவியருக்கு கொடுக்கும் மொத்த நகரங்கள் எத்தனை? 16. மக்கேதாவிலிருந்து யோசுவா எங்கே சென்று போர் புரிந்தார்? டைம் ஓவர். 3 ஆன்சர் பண்ணிருக்காங்க, 15 மதிப்பெண்கள். அடுத்த குழு மோசே எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்? மோசேக்கு பின் இஸ்ரேலை வழி நடத்தியவர் யார்? ஆரோன். மோசே எங்கு இருந்தார்? தப்பி ஓடிய சிமோரியரை ஆண்டவர் எவ்வாறு முறியடித்தார்? தப்பி ஓடிய சிமோரியரை ஆண்டவர் எவ்வாறு முறியடித்தார்? சிம்சோன் நள்ளிரவில் தம் தோளின் மீது சுமந்து சென்றது என்ன? வாயில் நிலைக்கதவு. இஸ்ரேல் எமோரியரை முறியடிக்கும் வரை வானில் அசையாமல் நின்றவை எவை? கிபியோன் யோசுவாவுடன் சேர்ந்ததை கேட்டால் எருசலேம் என்ன செய்தனர்? திருப்பி சொல்லுங்க. கிபியோன் யோசுவாவுடன் சேர்ந்ததை கேட்ட எருசலேம் என்ன செய்தனர்? டைம் ஓவர். அன்பியம் ரஃபேல் அன்பியம் நம்பர் 1. ரஃபேல் அன்பியம். ஏசா உடைமையாக கொடுக்கப்பட்ட இடம் எது? ஏசா உடைமையாக கொடுக்கப்பட்ட இடம் எது? அம்மோனியர் அரக்கர்களை எவ்வாறு அழைத்தனர்?
வெட்டுக்கிளிகளை போடுவன் தொடரும். மக்கள் யோர்தானை கடக்கும்போது என்ன காலம்? பாஸ். அறுவடை காலத்தில் யோர்தான் நதியிடம் நீர்மட்டம் எப்படி இருக்கும்? அறுவடை காலத்தில் யோர்தான் நதியின் நீர்மட்டம் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். பெண் இறைவாக்கினராக இருந்த இலப்பிரசத்தின் மனைவியின் பெயர் என்ன? தெபோராள். தெபோரா இஸ்ரேலுக்கு நீதி வழங்குகையில் எம்மரத்தின் கீழ் அமர்வார்? பேரிச்சம்பழமரத்தில். பென்யாமின் தங்கள் மனைவியாக யாருடைய புதல்வரை கவர்ந்து கொண்டனர்? ஒன்ஸ் மோர். பென்யாமின் தங்கள் மனைவியாக யாருடைய புதல்வரை கவர்ந்து சென்றனர்? நம்மில் எவனும் தனியாக மக்களை பென்யாமின் புதல்வருக்கு கொடுப்பதில்லை என்று இஸ்ரேல் மக்கள் எங்கே ஆணையிட்டு கூறினர்? சொல்லுங்க. நம்மில் எவனும் தன் மக்களை பென்யாமின் புதல்வருக்கு கொடுப்பதில்லை என்று இஸ்ரேல் மக்கள் எங்கே ஆணையிட்டு கூறினர்? சிலோவில். ஏன் இஸ்ரேல் தனக்கு நேர்மையாக தோன்றியபடி நடந்து வந்தனர் என்று நீதி தலைவர்கள் நூறு குறிப்பிடுகின்றது. சொல்லுங்க. ஏன் இஸ்ரேலர் தனக்கு நேர்மையாக தோன்றினபடி 2 ஆன்சர் கரெக்டா இருக்கு. 10 மதிப்பெண்கள். அடுத்த கோடு யாகப்பரன்பியம் நம்பர் 16. கானான் நாட்டை எத்தனை நாட்கள் உளவு பார்த்தனர்? கானான் நாட்டில் உளவு பார்த்தவர்களில் உயிர் தப்பியவர் யார்? கானான் ராகாபு. எலிபலிக்கான எண்ணெயுடன் பிசைந்த மாவின் அளவென்ன? நெக்ஸ்ட். மோசேக்கு எதிராக கலகம் செய்த லேவியரின் புதல்வர்கள் யார்? நெக்ஸ்ட். ஆயி நகருக்கு போரிட அனுப்பப்பட்ட போர் வீரர்கள் எத்தனை பேர்? 3000 பேர். இஸ்ரேல் ஆயி நகரில் தோல்வியிற காரணம் என்ன? அழிவுற்றது அவங்க. இப்தா மிஸ்பாவிலிருந்து தம் வீடு திரும்புகையில் எதிர்கொண்டு வந்தவர் யார்? ரிப்பீட் பண்ணுங்க. இப்தா மிஸ்பாவிலிருந்து தம் வீடு திரும்புகையில் இப்தாவின் புதல்வி. விலக்கப்பட்ட பொருட்களை கவர்ந்தவர் யார்? அழிவுக்குரியவற்றிலிருந்து சிலவற்றை கவர்ந்தவர் யார்? இப்தாயின் மகள் எத்தனை மாதங்கள் தன் கண்ணிமைக்காக கதிரியல அனுமதி கேட்டார்? 4 நாள். இப்தாவின் மகளுக்காக இஸ்ரேல் மகளிர் ஆண்டுதோறும் எத்தனை நாள்கள் துக்கம் கொண்டாடினர்? 4 நாள். அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் ஆக்கிஸ். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் அழிவுக்குரியவற்ற பொருளை எடுத்தோம். விலக்கப்பட்ட பொருட்களை கவர்ந்தவர் ஆகான். சாரி. கானான் நாட்டை எத்தனை நாட்கள் உளவு பார்த்தனர்? 3 நாள். கானான் நாட்டில் உளவு பார்த்தவர்களில் உயிர் தப்பியவர் யார்? எரிபலிக்கான எண்ணெயுடன் பிசைந்த மாவின் அளவென்ன? மோசைக்கு எதிராக கலகம் செய்த லேவியின் புதல்வர்கள். இப்தாயின் மகள் எத்தனை மாதங்கள் டைம் அப். சரியா 4 விடைகளை சரியாக சொல்லியிருக்கிறார்கள். 20 மதிப்பெண்கள். அடுத்த குழு நம்பர் 14. யோசுவா ஆயி மன்னனை எவ்வாறு கொன்றார்? தூக்கிலேற்றினார். மிரியாம் எங்கு அடக்கம் செய்யப்பட்டாள்? மிரியாம் எங்கு அடக்கம் செய்யப்பட்டாள்? எங்கு இஸ்ரேல் மக்கள் வாதாடினர்? இஸ்ரேலுக்கு வழித்தர மறுத்தது யார்? பிணத்தினால் தீட்டுப்பட்டவன் என்ன செய்ய வேண்டும்? இப்சான் எத்தனை ஆண்டுகள் இஸ்ரேலுக்கு நீதி வழங்கினார்? 20 ஆண்டுகள். யோசுவா ஆய் நகரை பிடித்த பின்பு எங்கே ஆண்டவருக்கு பீடம் எழுப்பி பலி செலுத்தினார்? ஏலோனுக்கு பின் நீதிபதியாய் தோன்றிய இல்வேலின் மகன் யார்? இப்சா இறந்த பின் 10 ஆண்டுகள் இஸ்ரேலுக்கு நீதி வழங்கியவர் யார்? யோர்தானுக்கு இப்பக்கம் வாழ்வோர் அனைவரும் போர் தொடுக்க திரண்டது ஏன்? இஸ்ரேலுடன் சூழ்ச்சியாய் சமாதானம் மேற்கொண்டவர். மிரியாம் எங்கு அடக்கம் செய்யப்பட்டாள்? ஓகே, அவங்க எதையும் சரியா சொல்லல, மதிப்பெண்கள் கிடையாது. அடுத்த குழு அன்பியம், குழந்தை திரசு அன்பியம் நம்பர் 11. கீத்தீம் யாரை துன்புறுத்துவான்? பீலாம் கழுதையின் பொழுது அவருக்கு எதிராக நின்றவர் யார்? ஆண்டவரின் தூதர். பீலாமை அழைத்து வர தூதரை அனுப்பியது யார்?
பாலேக்கு இஸ்ரேலை எத்தனை முறை ஆசீர்வதித்தான்? 3 முறை. 5 எமோரிய மன்னர்கள் தப்பி ஓடி எங்கே ஒளிந்தார்கள்? மறுபடியும் கேளுங்க. எமோரிய மன்னர்கள் தப்பி ஓடி எங்கே ஒளிந்தனர்? மக்கேதா. மக்கேதாவில் யோசுவா எங்கே சென்று போர் புரிந்தார்? பாஸ். இஸ்ரேல் இக்டோக்கில் ஒரு புரிகையில் இலக்காசு உதவ வந்த கேசி மன்னர் யார்? கேசி மன்னர். பாஸ். திமிலோனின் திராட்சை தோட்டத்தை வந்தடைந்த போது எதிர்த்துப்பட்டது என்னது? பாஸ். திமிலோன் திராட்சை தோட்டத்தை வந்தடைந்து எதிர்த்துப்பட்டது என்னது? பாஸ். தனக்கு பிடித்த பெண்ணை கூட்டி செல்ல மீண்டும் வந்த பொழுது அவர் கொன்ற சிங்கத்தின் பிணத்தில் என்ன கண்டார்? தேனடை. சிம்சோன் சொன்ன விடுகதைக்கு பரிசு பொருள் என்ன? சிம்சோன் சொன்ன கீத்தின் யாரை துன்புறுத்தினான்? சிம்சோன் சொன்ன விடுகதைக்கு பரிசு பொருள் என்ன? தெரியல எனக்கு. ஓகே, இது கேசர் மன்னர் யார்? தனக்கு டைம் ஓவர். ஓகே, 4 கரெக்டாக சொல்லியிருக்காங்க. 20 மதிப்பெண்கள். ஓகே, அடுத்த கொடு பேதுரு அன்பியம் நம்பர் 12. சில்போர் மகன் யார்? பாஸ். பாம்பினால் கடியுண்டவர்கள் எப்படி உயிர் பிழைத்தனர்? வெண்கல பாம்பை நோக்கி. இஸ்ரேலர் தன் நாட்டின் வழியாக செல்ல அனுமதி கொடுக்காத எமோரிய மன்னன் யார்? ஏதோன். சிம்சோனின் தந்தை பெயர் என்ன? மோனா லேகோ. தப்பி ஓடிய சமாரியரை ஆண்டவர் எவ்வாறு முறியடித்தார்? பாஸ். கிபியோன் யோசுவாவுடன் சேர்ந்ததை கேட்ட எருசலேம் என்ன செய்தது என்ன? கிபியோன் மீது போர் தொடுத்தது. இஸ்ரேலர் எமோரியரை முறியடிக்கும் வரை வானில் அசையாமல் நின்றவை எவை? சூரியன், நிலவு. யாருடைய புதல்வியை தனக்கு மனம் முடித்து வைக்கும்படி கேட்டார்? யார் கேட்டா? எங்கே இருக்கும் போது ஆண்டவரின் ஆவி சிம்சோனை தூண்ட தொடங்கியது? பாஸ். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசிய போது ஆண்டவர் எப்படி தண்டித்தார்? எரித்து கொன்றார். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசிய போது ஆண்டவர் எப்படி தண்டித்தார்? பாஸ். சில்போர் மகன் யார்? பாஸ். இஸ்ரேலை தன் நாட்டின் வழியாக செல்ல அனுமதி கொடுக்காத எமோரிய மன்னன் யார்? ஏதோன் மன்னன். தப்பி ஓடிய சுமோரியரை ஆண்டவர் எவ்வாறு முறியடித்தார்? பாஸ். கிபியோன் யோசுவாவுடன் சேர்ந்ததை கேட்ட எருசலேம் மன்னன் செய்தது என்ன? எருசலேம் மன்னன் 5 மன்னர்களை கூட்டிக் கொண்டு டைம் போர் ஓவர். தொடுத்தார். சரியா 4 விடைய சரியா சொல்லியிருக்காங்க. 20 மதிப்பெண்கள். அடுத்த கொடு ஜான் மரிய வியானி நம்பர் 3. மோசே யோர்தானுக்கு கிழக்கே அமைத்த 3 நகரங்கள் யாவை? பாஸ். ஆண்டவர் எந்த மலையில் இஸ்ரேல் மக்களோடு உடன்படிக்கை செய்தார்? சீனாய் மலை. ஆக்கான் தரையில் புதைத்து வைத்தது என்ன? பாபிலோனிய மேலாடை, தங்கம் அண்ட் வெள்ளி, 1.3 கிராம் வெள்ளி. பாலைநிலத்தில் மக்களை ஆண்டவர் எத்தனை ஆண்டுகள் வழி நடத்தினார்? 40 ஆண்டுகள். இஸ்ரேலர் ஆயி நகரில் தோல்வியுற காரணம் என்ன? ஆக்கான் செய்த பாவத்தின் காரணமாக, அந்த அழிவுக்குரியவற்றை எடுத்ததன் காரணமாக. ஆக்கானை கொண்டு கற்குவியலால் மூடப்பட்ட இடம் எது? ஆக்கான் பள்ளத்தாக்கு. ஆண்டவர் எந்த நாட்டின் மீது மாபெரும் அடையாளங்களையும் அச்சுறுத்தும் அறிஞ்செயல்களையும் செய்தார்? எகிப்து. ஆயி நகரை பிடித்த போது இஸ்ராயேல் கொல்லப்பட்ட மக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 3600. தான் குலத்தார் கிரியாத் ஏயாரில் பாளையம் இறங்கியதை அவ்விடத்திற்கு என்ன பெயர் வழங்கப்பட்டது? திருப்பி கேளுங்க. தான் குலத்தார் கிரியாத் ஏயாரிமில் பாளையம் இறங்கியதை அவ்விடத்திற்கு என்ன பெயர் வழங்கப்பட்டது? லாயிசு.
இஸ்லாயி நகரை கட்டி எழுப்பி தானின் புதல்வர்கள் என் பெயரிட்டனர். மகனே தான். 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 மோசே யோர்தானுக்கு கிழக்கே அமைத்த சரியா 6 விடைகளை சரியா சொல்லியிருக்காங்க. 30 மதிப்பெண்கள். அடுத்த குழு லோயலா இன்னாசியர் நம்பர் 10. இஸ்ரேல் மக்கள் வழிபட்ட அந்நிய தெய்வத்தின் பெயர் என்ன? பாகால் அஸ்தரோத்து. மதியானிய பெண்ணுடன் சேர்த்து கொள்ளப்பட்ட இஸ்ரேலின் பெயர் என்ன? திருப்பி. மதியானிய பெண்ணுடன் சேர்த்து கொள்ளப்பட்ட இஸ்ரேலின் பெயர் என்ன? கொல்லப்பட்ட மதியான பெண்ணின் பெயர் என்ன? கோசுபி. பெகோரை முன்னிட்டு ஏற்பட்ட நோய் எது? கொள்ளை நோய். யோசுவா எக்லோனிலிருந்து சென்று கைப்பற்றிய முக்கிய கோட்டை எது? பாஸ். யோசுவாவின் பல வெற்றிகளுக்கு காரணம் என்ன? அரசுகளுக்கெல்லாம் தலைநகராக இருந்த நகர் எது? கில்கால். பெலிஸ்தியரின் முற்றிய பயிர்களிடையே அனுப்பியவை எவைகள்? நரிகள். நீ அவளை உண்மையாக வெறுப்பதாக நினைத்து அவளை யாருக்கு கொடுத்து விட்டேன்? உன் தோழன், மாப்பிள்ளை தோழன். சிம்சோன் அஸ்கோலனுக்கு சென்று எத்தனை பேரை கொன்று அவர்களின் உடைகளை உரிந்து விடுகதைக்கு விடை கூறியது? மதியானிய பெண்ணுடன் சேர்த்து கொள்ளப்பட்ட இஸ்ரேலின் பெயர் என்ன? சிம்ரி. யோசுவா எக்லோனிலிருந்து சென்று கைப்பற்றிய முக்கிய கோட்டை எது? எரிகோ. யோசுவாவின் பல வெற்றிகளுக்கு காரணம் என்ன? அரசுகளுக்கெல்லாம் தலைநகராக இருந்த நகர் எது? சீலோ. அரசுகளுக்கு ஓகே. யோசுவாவின் பல வெற்றிகளுக்கு காரணம் என்ன? யோசுவா எக்லோனிலிருந்து சென்று கைப்பற்றிய முக்கிய கோட்டை எது? அரசுகளுக்கெல்லாம் தலைநகராக இருந்த நகர். டைம் ஓவர். டைம் ஓவர். 7 ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. 35 மதிப்பெண்கள். இப்போ யாருக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் போகுதுன்னு அப்படி பார்த்துடலாம். ஓகே, ஒரு நாள் ஜோராக கை தட்டுவோம். நல்லா சூப்பராக சொன்னீங்க. நிறைய பேர் பயங்கரமாக ட்ரை பண்ணீங்க. ஈவன் அந்த பாயிண்ட் கூட என்ன சொன்னாங்களே 1.3 கூட சொன்னாங்க. அந்த அளவுக்கு நிறைய பேர் படிச்சிருக்கீங்க, நிறைய பேர் படிக்கல சரியா, அதுவும் ஒன்று இருக்கு. ஓகே, அடுத்த ரவுண்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரிசல்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, புனித யாகப்பர் அன்பியம் 20, ராணி மரியா அன்பியம் ஒன்றுமில்லை, குழந்தை தெரசா அன்பியம் 20, பேதுரு அன்பியம் 20, ஜான் மரிய வியானி 30, லோயலா இன்னாசியர் அன்பியம் 35, ஜான் பால் 15, ஜான் போஸ்கோ 5, அல்போன்ஸ் அம்மாள் 30, தோமையார் 35, மரிய குரத்தி 20, பௌஸ்தின் அன்பியம் 5, மத்தேயு அன்பியம் 15, அகஸ்னர் ஆக்னேஸ் அன்பியம் 15, அருணாந்தர் அன்பியம் 5, ரஃபேல் அன்பியம் 10. அடுத்த நம்ம சுற்றுக்கு போகிறோம். 4வது சுற்று. பௌஸ்தின் அன்பியம் நீங்க சொன்னீங்க இல்லையா? ஆமா ஆமா. கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணுங்க, நான் கரெக்ட் பண்ணது பாருங்க. மற்றவங்களாம் கரெக்டாக இருக்குல்ல? நீங்க 4 சொன்னீங்கல்ல? 4 சொன்னீங்க. அவங்க பௌஸ்தின் அன்பியம் 4 சொன்னாங்க. பாருங்க. ஓகே, அடுத்த சுற்றுக்கு போயிடலாம். அதுக்குள்ள நம்ம மார்க் பார்த்துடலாம். அடுத்த சுற்று பசில். ஓகேவா? இந்த பசில் என்னன்னு தெரியல உங்களுக்கு. ஒன்று சேர்க்கணும், ஒரு இறை வார்த்தையே. பௌஸ்தின் அன்பியம் எத்தனை? 2 தான். 2 சொல்லிக்கீங்க. ஓகே, ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு பைபிள் சொற்கள் கொடுக்கப்படும். ஓகேவா? ஒரு இறை வார்த்தையை தருவாங்க. அந்த சொற்கள் சரியான வரிசையில் அமைத்தால், அசல் பைபிள் வசனம் கரெக்டாக சொன்னீங்கன்னா அவங்களுக்கு மொத்தம் எதிர் மதிப்பெண்கள்லாம் 20 மதிப்பெண்கள் தருவாங்க. இறை வார்த்தைகள் ஒன்று சேர்க்கலை அப்படின்னா மதிப்பெண்கள் குறைச்சிருவாங்க. இப்போது 19 வார்த்தைகள், மொத்தம் 23 வார்த்தைகள் இருக்கும். ஒரு A4 ஷீட் கொடுத்துருவாங்க, கம் கொடுத்துருவாங்க, கம் கையில் கொடுத்துருவாங்க. ஒரு என்வலப் கவரில் அந்த வார்த்தைகளை துண்டு துண்டாக வெட்டி போட்டிருப்பாங்க. அந்த வார்த்தைகளை கரெக்டான அந்த இறை வார்த்தை கரெக்டாக சேர்க்கணும். அது எப்படி சேர்ப்பீங்க அப்படின்னா, இந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த இறை வார்த்தையை காட்டுவாங்க, ஒரு வாட்டி ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துட்டு ஒரு செகண்ட், எத்தனை செகண்டு? 10 செகண்ட்ஸில் காட்டுவாங்க. 10 செகண்ட்ஸில் காட்டி மூடிடுவாங்க. நீங்கள் அதை மெமரி, உங்களுக்கு எந்த அளவுக்கு மெமரி இருக்கோ அதை பார்த்துட்டு அடுக்கலாம். ஆமாம், காட்டுவோம். அந்த இறை வார்த்தையை நாங்கள் காட்டுவோம், என்ன இறை வார்த்தைன்னு காட்டுவோம்.
நீங்கள் அதை பார்த்துட்டு அதில் அப்படியே பேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். 10 செகண்ட்ஸ் மட்டும்தான். ஓகேவா? புரிஞ்சுதா? பசில் கேம் புரிஞ்சுதா? ஓகே, கவனிங்க. உங்களுக்கு இறை வார்த்தை ஒரு என்வலப் கவரில் கொடுப்போம். அந்த இறை வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் தனிப்பட்ட முறையில் கட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? என்ன இறை வார்த்தை உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரே இறை வார்த்தை தான், தனித்தனியாலாம் கிடையாது. ஒரே இறை வார்த்தை எல்லாருக்குமே அந்த கவரில் கொடுக்குறோம். சரிங்களா? அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறது, ஓகே, கவரை ஓப்பன் பண்ணாதீங்க, இருங்க, டைமிங் சொல்லுவோம். சரிங்களா? அந்த இறை வார்த்தை என்ன அப்படிங்கிறத 10 செகண்ட்ஸ் உங்களுக்கு நாங்கள் காட்டுவோம். அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கங்க. உங்களுக்கான நேரம் எவ்வளோ நேரம்? ஓகே, உங்களுக்கான நேரம் 3 நிமிஷம் தருவோம். சரிங்களா? 3 நிமிடங்கள் தரப்படும். யாரும் பிரிக்காதீங்க, என்வலப்பில் இருக்கிற பிரிக்காதீங்க, கவனமாக கேளுங்க, தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? என்வலப் கவர் கொடுத்துருக்காங்களா, இறை வார்த்தையை கட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை எடுத்துக்கங்க. A4 ஷீட் கொடுத்தாங்களா, லேண்ட்ஸ்கேப்பில் அந்த இறை வார்த்தையை நாங்கள் ஒரு வாட்டி ஷோ பண்ணுவோம், காட்டுவோம். அதை நீங்கள் ஒரு 10 செகண்ட்ஸில் கொடுத்துன்னு வச்சிங்களேன், பார்த்துட்டு உடனே ஞாபகம் வச்சுட்டு அந்த வரிசையை ஒட்டணும். அப்படியே மாற்றி ஒட்டியிருந்தீங்க அப்படின்னா எத்தனை வார்த்தைகள் மாற்றி ஒட்டுவீங்களோ மார்க்கு மைனஸ் பண்ணிவிட்டு, இப்போ 15 வார்த்தைகள் கரெக்டாக சொன்னீங்க, மீதி எத்தனை தப்பாக சொல்லிக்கிங்க, 23ல் 8 மைனஸ் பண்ணுறோம். 7 மார்க் தான் வரும். மொத்தம் 23 வார்த்தை இருக்குது. ஒரு வார்த்தைக்கு ஒரு மதிப்பெண். சரிங்களா? எத்தனை வார்த்தை நீங்கள் கரெக்டாக அந்த ஆர்டரில் ஒட்டுறீங்களோ அத்தனை மதிப்பெண் உங்களுக்கு தரப்படும். ஓகேவா? எல்லாருக்கும் ஒரே இறை வார்த்தை தான். சரிங்களா? ரெடியா? உங்களுக்கான நேரம் 3 நிமிடங்கள். இருங்க இருங்க, எடுக்காதீங்க. முதல்ல அங்கே இறை வார்த்தை பார்த்துங்க. உங்களுக்கான நேரம் 3 நிமிடங்கள். இருங்க 10 செகண்ட்ஸ் தருவாங்க, அதுக்குள்ள நீங்க எடுக்காதீங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்க. யாரும் கவரை ஓபன் பண்ண வேணாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ஸ் நீங்க அந்த வார்த்தையை பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கான டைம் கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் நீங்க கவரை ஓபன் பண்ணி சரியான ஆர்டர்ல அந்த வார்த்தையை நீங்க A4 ஷீட்ல ஒட்ட ஆரம்பிக்கலாம். சரியா? ஓகே, யாரும் ஓபன் பண்ணாதீங்க. முதல் 10 செகண்ட்ஸ் அந்த வார்த்தையை மட்டும் நீங்க பாருங்க. ரெடி 1 2 3 கோ. டைம் செகண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. 2 2 1 ஸ்டாப். க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கான நேரம் 3 நிமிடங்கள். 3 நிமிஷம் வை. முடிந்து விட்டது. லாஸ்ட் 1.5 மினிட். கடைசி 1.5 நிமிடங்கள். டக்குனு ஓட்டுங்க, சீக்கிரம் ஓட்டுங்க. ஒட்டலைன்னா ஒட்டின வரைக்கும் நாங்கள் வாங்கிப்போம். கடைசி கடைசி ஒரு நிமிடம். கடைசியாக ஒரு நிமிடம்.
1 நிமிஷம் இருக்கு. 50 seconds. 50 seconds. பெவிக்கல் கீழெல்லாம் வந்து என்ன எப்படிமா கடைசி 40 வினாடிகள் 30 வினாடிகள். 29, 28, 27, 26, 25, 24, 23, 22, 21, 20. கடைசி 15 வினாடிகள். கலெக்ட் பண்ண போங்க. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஓகே, ஸ்டாப். ஓகே. பேப்பர் வாங்க பேப்பர் வாங்க. நல்லா தொடங்க. கீழே போட்டாங்க. மார்க் போடுங்க. ஓகே, டீச்சர்ஸ் கொஞ்சம் வாங்க. ஆன்சர் தாங்க. ஓகே, மற்றவங்க கவனிங்க. எங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும். இல்லை ஆன்சர் நாங்கள் சரி பார்க்கணும். டோட்டல் பண்ணி யார் வின்னர் அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அது வரைக்கும் உங்களுக்கு வந்து பிரேக். உங்களுக்காக டீ ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் டீ ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் யார் வின்னர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அறிவிக்கப்படும். தேங்க்யூ. அகஸ்டீஸ், ஹவ் குட். எல்லாம் சாப்பிட்டீங்களா? இதான் வாயத்திற சாப்பிட்டீங்களா? கேக் சாப்பிட்டீங்களா? இது என்னப்பா வேற என்ன சாப்பிட்டு? சமோசா சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு டீ தான் போடலாம் பார்த்தோம், ஏன்னா லேட் ஆகிடுறதுக்காக தான் உங்களுக்கு டீ தரல. சரி, குட். ஸோ எப்படி இருந்துச்சு? பரவாயில்லையா? குட். நான் வந்து இங்கே இல்லை, பட் அங்கேருந்து நான் பார்த்து கொண்டே இருந்தேன். கடுமையான போட்டியா? சரியான போட்டியா? சரியான போட்டி. ஆனால் எளிமையானதாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப. இல்லை பிரதர், ரொம்ப எனக்கு ஒன்றும் தெரியல. போன மாதிரி அதுக்குள்ளே 3ஆவது ரவுண்ட் வந்துட்டீங்க. ஆனால் கடைசி ரவுண்ட் வந்துட்டீங்க. என்னடா அதுக்குள்ளே முடிஞ்சிச்சா பார்த்தேன். நான் முதலே சொன்னேன் பிரதர்கிட்டப்பா, கொஞ்சம் என்னது எளிமையாக கேள்வி கேளுங்கன்னு. நீதி தலைவர்கள் ஜோஷுவா, எண்ணிக்கை, இணை சட்டம். இப்போ எல்லாம் தரவா இருக்கீங்களா இல்லையா? நான் ஒரு கேள்வி கேட்ட பதில் சொல்லுவீங்களா? கிதியோனுக்கு இன்னொரு பேர் என்ன? கிதியோனுக்கு இன்னொரு பேர். ஓகே, பாஸ். எல்லாம் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் பரிசு. ஓகே, பங்கேற்ற அத்தனை பேருக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து. இது அவ்வளோ ஒன்றும் எளிதான ஒரு விஷயம் எனக்கு தெரியும். ஏன்னா நான் கூட நடத்திருக்கேன் பிரதராக இருக்கும் போது. அதே மாதிரி நானும் கூட எனக்கு ரொம்ப வெளியே பிடிக்கும். ஆனால் அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா படிப்பது மட்டுமல்ல, அதை வெளிப்படுத்தும் போது இவ்வளோ படிச்சிருக்கோம், எக்ஸாம் மாதிரி தானே இல்லை, அதான் டைம் இருக்குது யோசிக்கிறதுக்கு. இங்கே யோசிக்க டைம் இல்லை. அந்த ரேப்பின் கொஸ்டின்லாம் ஐயோ அப்பா காண்டாயிடுவேன். நான்லாம் செம்ம காண்டாயிடுவேன். பட் இருந்தாலும் அஃப்கோர்ஸ் நான் பார்த்தேன், சில பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒருத்தர் அடி குறிப்பில் நாங்கள் இப்போ கேட்கறது இல்லை, நாங்கள் மேல் குறிப்பு தான் கேட்போம். பைபிளில் தான் படிக்கிறேன். என்ன அடி குறிப்பு, பின் குறிப்பு? ஏங்க சென்னை 65 அவ்வளோதான், 97 அது நான் பின் கோடு போடணுமா? அது சென்னை என்ன, அது மதுரை வாயில் என்னங்க, மதுரை வாயில் என்ன தெரியுமா? பின்கோடு எவ்வளோ? சும்மா விளையாட சார். ஓகே, குட். அப்போ அப்படித்தான் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து முழுமையாக இப்போ போது டீட்டெயிலாக பார்த்தா என்ன பார்த்தா ஊரா கேட்குறீங்க, என்ன பார்த்தா வாயில நுழையாத பேரா கேட்குறீங்கன்னா பைபிளில் இருக்குதானே கேட்டாரு. அவருன்னா அவர் தனியாக எதாவது கேட்டாரா? இல்லை. ஆகவே இது வந்து உங்களுக்கு தெரியும், அவ்வளோ எளிதான ஒரு விஷயம். முதல்ல உங்களுக்கு என்னுடைய முதல்ல பாராட்டுகள்னா 30 அன்பர்கள் இருந்தாலும் நீங்கள் 17 அன்பியங்கள் 14 அன்பியங்கள் வந்து பங்கேற்று உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை ஒரு பலத்தை ஒரு கரபலி கொடுத்து தெரிவித்துக் கொள்வோம். நாளைக்கு இது மாதிரி போகணும், இதுதான் நமக்கு ஒரு சான்ஸ். ஏன்னா பல நேரங்களில் அவங்களே சில பேர் சொல்லுவோம், அவங்க தான் படிப்பாங்க, அவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஏன் எல்லாராலும் முடியும் இல்லை? ஒரு ட்ரை, ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பார்ப்போம். அடுத்த முறை இதை விட நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணலாம். சரியா? குட். இரண்டாவது, நம்ம வந்து இதுக்கு நீண்ட தயாரிப்பு. நான் பிரதர்கிட்ட வந்தோன்னு சொல்கிறப்பா, நீ எதை பண்ணுறியோ இல்லையோ இந்த குயிஸை ஒழுங்காக நடத்தணும். ஏன்னா அது வந்து ரொம்ப எளிதான விஷயம் இல்லை. நீ முதல்ல ஒழுங்காக படிக்கணும். நீ ஒழுங்காக படித்து நிறைய கேள்வி தயார் பண்ணி வந்தேன். அதே நம்முடைய சகோதரர் சத்யா மற்றும் அவருடைய நம்மளோட உதவி பங்கு தந்தையும் கூட நீண்ட நாட்கள் இதற்காக. அந்த பேர்லாம் பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருந்துச்சா? ஏதாவது சொன்னீங்களா? எடுத்து என்ன ஃபஸ்ட்டு ஒரு சொன்னீங்களா? முதல் ரவுண்டு
நான் வாசிக்க நீ யோசிக்க, இதெல்லாம் அவங்க 2 பேரும் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண நல்லா இருந்துச்சா இல்லையா? ஆகவே அவங்களோடு இணைந்து நம்முடைய அருள் சகோதரி கிளாட்வின், அருள் சகோதரி மற்றும் நம்முடைய மறைக்கல்வி ஆசிரியர்கள் எதுக்காக அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம் இருக்கு, இருந்தாலும் கூட காலையிலேருந்து சாப்பிடாம இந்த நேரத்தில் உங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற உதவிய அவர்களுக்கும் நம்முடைய எல்லா நிகழ்ச்சியும் வர பிரதருக்கு முதல்ல போட்டு காட்டுவேன். இதை போன வருஷம் எப்படி நடந்துச்சு போய் பாரு, இந்தா அதுக்கு சந்தியாக தான், ஜோசப் தான் காரணம். ஆகவே அவருக்கு ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுத்து நம்முடைய நெஞ்சால் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். மொத்தம் 14 அன்பியங்களா, 16 அன்பியங்கள் பங்கேற்று இருக்கீங்க. முதல் பாயிண்ட் ரொம்ப தெளிவாயிடுச்சு. என்னது? பங்கேற்கிற அத்தனை பேருக்கும் பரிசு. ஓகேயா? வழக்கமா அப்படி கிடையாது. ஓட்டப்பந்தயத்தை ஃபர்ஸ்ட் தான் தருவாங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் தான் தருவாங்க. இப்போ தேர்ட் கூட தரதில்லை தெரியுமா? ஆனால் என்னுடைய போட்டியெலாம் அப்படி கிடையாது. எங்கே இருந்தாலும் சரி, இங்கே மட்டும் இல்லை, அது ஆல்ட்ரு பாய்ஸ் தான் சரி, மறைய கல்வி தான் சரி, யாரும் கையை வீசின்னு போகக்கூடாது. எல்லாரும் என்ன பண்ணணும், எதையாவது எடுத்துன்னு போகணும். ஆகவே அதில் எனவே பங்கேற்று அதை ஒரு கைத்தடிங்க, ஜோரா கைத்தடிங்க. எல்லாருக்கும் ப்ரைஸ் தராங்களா இல்லையா? இந்த போட்டி எப்படி இருந்துச்சு பிரதர்? ஃபாதர் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உங்களுடைய கணிப்பு சொன்னீங்க இருந்தீங்களே, எப்படி நல்லா தயார் பண்ணாங்களா? ஏன்னா ஈஸியாக அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். எப்படி இருந்துச்சு உங்களுடைய பார்வையில்? உங்களுக்கு இது முதல் அனுபவமாக இருக்கும். ஓகே, எல்லாருக்குமே தெரியும் இது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. கொஸ்டின் ஆன்சர்ஸ் நான் பார்த்தது ஒன்று தான். ஒரு சிலருக்கு வந்த கேள்வி ஒரு சிலருக்கு ஈஸியாக இருந்துச்சு, ஒரு சிலருக்கு ஈஸியாக இருந்தது, இன்னொருத்தருக்கு கஷ்டமாக இருந்தது. ஒரு சில டீம்லாம் பார்த்தேன், அவங்க ஆன்சர் சொல்ல முடியாமல் கஷ்டப்படும் போது இவங்க இது தெரியலையா, இது அவ்வளோ ஈஸியான பதிலாச்சு, அப்படியான ஒரு மனநிலை. அதெல்லாம் தாண்டி ஒரு இது. அதே போல் எங்களுடைய சைடில் நாங்கள் ஃபார்ச்சுனமாக தான் இதுக்காக நாங்களும் தயார் செஞ்சுருக்கோம், நீங்களும் தயார் செய்திருக்கீங்க. ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூஸ், ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி வெற்றிகரமாக நீண்ட நாளாக நம்ம தயார் செய்த இந்த ஒரு விவிலிய வினாவிடை போட்டி நல்ல முறையில் முடிந்தது. அதற்கு உங்களுடைய ஒவ்வொருடைய ஒத்துழைப்புக்காகவும், அதே மேலாக பின்னாடி உட்காந்து அதை அப்சர்வ் பண்ணவங்க, பார்த்தவங்க, சஜஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்குறாங்க. அனைவருக்கும் நன்றிகள். உங்களுக்கான ப்ரைஸ் இப்போ பிரதருக்கு இது ஒரு எத்தனையோ பங்குகள் இருந்திருக்காரு. இது எப்படி இருந்துச்சு உங்களுடைய அனுபவத்தை? 2 வார்த்தை, ஷார்ட் அண்ட் ஸ்வீட். வித்தியாசமாக தான் இருந்துச்சு. ஏன்னா சில பேர்லாம் அது உள்ளே போயிட்டு இது என்ன அப்படின்லாம் படிச்சிருக்காங்க. மோஸ்ட்லி சும்மா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுவாங்க. பட் இந்த பங்கு வேற லெவல். பலத்தை ஒரு கரவொலி கொடுக்கலாம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற, நீங்களே கெஸ் பண்ணுங்க. நான் முதல்ல 5வது பிளேஸ் போயிடுறேன். 5 பிரைஸ் தரேன், சரியா? மொத்தம் 16. நம்ம 5வது இடத்துக்கு 4th ரவுண்டு அவர் அனௌன்ஸ் பண்ணல, அதனால் உங்களுக்கு மார்க் தெரியாது. வந்துச்சு, அந்த மார்க் நான் அப்புறமா சொல்கிறேன், சரியா? ஆனால் இப்போ ப்ரைஸ் வந்தாச்சு. ஓகே, லிஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் முதல் 3 ரவுண்டு, கடைசி ரவுண்டு தான் உங்களுக்கு லிஸ்ட்டு மார்க் தெரியாது. பட் அந்த மார்க்கை இவங்க போட்டுட்டு வச்சுட்டாங்க. ஸோ 5வது இடம் சும்மா கெஸ் பண்ணி பார்ப்போம். கெஸ்ஸிங் தான். 5வது இடம் உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? 5வது இடம் அப்படியா? ஓகே, குட். சரி, நானே சொல்லிடுறேன். 5வது இடம் எனக்கு இதுவே எனக்கு சர்ப்ரைஸாக, இது பார்க்கும்போதே சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன் சொல்ல, அந்த அன்பியம் நான் கெஸ்ட் நான் நேராக சொல்ல மாட்டேன். நற்செய்தி ஆளர்கள் ஒருவர், நற்செய்தி மத்தேயு அன்பியம். வெரி குட். ஆக்சுவலி மத்திய என்பதுக்கு பலத்தை ஒரு கரவொலி கொடுக்கணும். ஏன்னா நான் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கேன். அவருடைய வளர்ச்சி ஒரு அசூர வளர்ச்சி. நிறைய விஷயங்கள்ல அவங்க ஆர்வத்தோடு பங்கேற்று கொண்டு இருக்கிறார்கள். எனவே 5வது இடத்தை 48 மதிப்பெண்கள் பெற்று 5வது இடத்தை மத்தேயு அன்பியம். ஜோர கை தட்டலாமே. சரி, ஓகே. இப்போ 4வது இடம் யாருமே இன்னைக்கு கெஸ் பண்ணல, சும்மா எல்லாம் உண்மை எத்தான் சாப்பிட்டீங்க. 4வது இடம் செம்ம. ஐயோ, அவர் நீங்க அமைதியா இருங்க. அவர் குருக்களின் பாதுகாவலர். பேச பாரு, கவனி, பேசிட்டே இருப்பேன். குருக்களின் பாதுகாவலர் ஜான் மரிய வியானி 57 மதிப்பெண்கள் பெற்று 4வது இடம். நல்லா ஜோர் கை தட்டுங்க. பரவாயில்ல, கலக்கிட்டு இருக்காங்களே. மை காட், அப்பாவும் பொண்ணும் பாருங்க, அடி சமத்து. வெரி குட். இப்போ 3வது இடம். இந்த இடம் எனக்கு கூட ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க இந்த லிஸ்ட்ல. அவங்க இவங்களும் எதிர்பார்க்காத ஒரு குழு. வழக்கமாக நம்ம சொல்லுவோம் இவங்க தான் வருவாங்க அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிடலாம். நல்லா பயங்கர படிக்கிற ஆளுங்க இருப்பாங்களே. 3வது இடம் யாரு? 3வது இடம். 3வது இடம் அந்த அம்மா இப்போ உட்காந்துருக்காங்க. அவங்க
பார்வையற்ற கல்லூரியில் வந்து அவங்க தான் பிரின்சிபலாக இருந்தாங்க. மரிய கொரட்டி அன்பியம் 59 மதிப்பெண்களை பெற்று 3வது இடத்தை தட்டி செல்கிறார்கள். இவன் வந்து போட்டி ஃபர்ஸ்ட் செகண்ட். எனக்கும் ஆசையா தான் இருக்கு. சரி, ஓகே கேஸ். 2வது இடம். 2வது யாரு சொல்லலாம் சொல்லுங்க. 2வது இடம் தோமையார் அன்பியம்மா. ஓகே இருங்க, வரலாம், சொல்லவே இல்லையே அதுக்குள்ள. பாத்தீங்களா, நான் சொல்ல, அங்க இருக்க பார்வையாளர் சொல்றாங்க. ஆகவே 2வது இடம் லோயலா இன்னாசியார் அன்பியம். எவ்வளவு மதிப்பெண்கள்? 62 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்தை தட்டி சென்று லோயலா இன்னாசியார் அன்பியம் வெரி கலக்கி ஃபைன். சோ முதல் பிளேஸ் முதல் இடத்தை யார்? நீங்க யாரும் சொல்ல லிஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. ஆச்சா, நீங்களே சொல்லிட்டீங்க முதல் இடம். இதுவே எனக்கு வந்து இந்த லிஸ்ட் போகும்போது எனக்கு சர்ப்ரைஸ் ஆகும். ஏன்னா நான் பார்த்துட்டு என்ன நிறைய பேர் செம்மையா பதில் சொல்லுங்க. 4வது ரவுண்ட்ல எல்லாம் காலி ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லை. ஓகே, அவர் வந்து ஒரு திருத்தூதர், இந்தியாவின் திருத்தூதர் தோமையார் அன்பியம் முதல் இடத்தை பெற்றிருக்கிறார்கள். எவ்வளவு மதிப்பெண்கள்? 65. ரொம்ப டிஃபரன்ஸ் இல்லை. ஆக்சுவலாக நான் பார்த்தேன் 65, 59, 57, 48. அவே நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி வாழ்த்துக்கள். முதல் இடத்தை பெற்று எல்லாம் ஜோர கை தட்டுங்க வாங்க. தோமையார் அன்பியம் முதல் இடத்தையும், 2வது இடத்தை வந்து லோயலா இன்னாசியார் அன்பியத்தையும், 3வது இடத்தை மரிய கொரட்டி, 4வது இடத்தை ஜான் மரிய வியானி, 5வது விதம் புனித மத்தேயு அன்பியத்தினர். அவே நினைக்கிறேன் இந்த போட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஏன்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா இப்போ சில அன்பிகள்லாம் அடி போல அவங்களாம் பயங்கரம் படிப்பாங்க, அவங்க தான் வருவாங்க, அப்படி ஒரு இருக்கும். ஆனால் இந்த முறை எல்லாத்தையும் வந்து மாற்றி போடக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. அவை மீண்டும் ஒரு முறை பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சாத நன்றிகள். உங்களுக்கான பரிசு நான் சொன்ன முதல் 5 இடங்களுக்கு பரிசு, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பரிசானது நம்ம வருகிற வாரத்தில் உங்களுக்கு கோயிலில் அனுப்பிப்போம். சரியா? மீண்டும் அனைவருக்கும் நன்றி. காட் பிளஸ் யூ. மார்க்ஸ் மட்டும் சொல்லிடுங்க. அந்த ஒரு குரூப் ஃபோட்டோ பிடிச்சமா குரூப் ஃபோட்டோ வந்து மார்க்ஸ். அந்த 4th ரவுண்ட் எனக்கு தெரியாது, அதை வந்து பிரதர் சொல்லுவாங்க. ஸோ ஓவராலாக சொல்லிடுறேன் சரிங்களா. புனித ஏகப்பெரு அன்பியம் 30 மதிப்பெண்கள், ராணி மரிய அன்பியம் 37, குழந்தை ரசல் அன்பியம் 47, பேதுரு அன்பியம் 33, ஜான் மரி வியானி 57, லோயலா இன்னாசியார் 62, ஜான் பால் அன்பியம் 32, டோன் போஸ்கோ 38, அல்போன்ஸ் அம்மாள் 45, தோமையார் அன்பியம் 65, மரிய கொரத்தி. 4th ரவுண்டு வேணுமா? ஓகே. 4th ரவுண்ட் ஏகப்பெரு அன்பியம் 10 மதிப்பெண்கள், ராணி மரிய அன்பியம் 7, குழந்தை திரசமல் அன்பியம் 7, பேதுரு அன்பியம் 3, ஜான் மரிய வியானி 17, லோயலா இன்னாசியார் அன்பியம் 7, ஜான் பால் அன்பியம் 7, டான் போஸ்கோ அன்பியம் 13, அல்போன்ஸ் அம்மாள் 5, தோமையார் அன்பியம் 10, மரிய கொரத்தி அன்பியம் 9, பௌஸ்திர அன்பியம் 5, மத்தேயு அன்பியம் 3, ஆக்னஸ் அன்பியம் 7, அருணாதன் அன்பியம் 7, ரஃபேல் அன்பியம் 5. அனைவருக்கும் நன்றி. நம்ம ஒரு குரூப் போட்டோத்தில் வாங்க. குரூப் போட்டோ பங்கேற்று அத்தனை பேருக்கு இப்படி நெஞ்சார்ந்த நன்றிகள். ஒரே ஒரு போட்டோ படத்தில் சேர் படத்தை போட்டு பின்னாடி உள்ள வாங்க. பின்னாடி பக்கம் நீங்க வாங்க. நீங்க வந்திருக்காரு. இந்த பக்கம் வாங்க.